பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக போன வாரம் நம்ம வேர்ட் ஆஃப் த மந்த் பார்த்தோம். இந்த மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஒரு முக்கியமான இந்த டைட்டிலில் தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறோம். ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். எஸ், இதுதான் நம்மளுடைய வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் அக்டோபர். இந்த மாதத்திற்கான வார்த்தை தியானம், அப்கிரேட் டு டிசைபிள் மைண்ட் செட். சாதா மைண்ட் செட்டா இருக்காத, பிலீவர் மைண்ட் செட்ல இருக்காத. இந்த கிறிஸ்தவங்க அப்படின்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாத, அவங்க சொல்றத கேட்டுன்னு அவங்களுடைய வேஸை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட வழிகள் அப்படி இருக்காத. வேதம் என்ன சொல்தோ, வேதம் சீஷர்களுக்கு என்ன சொல்தோ, வேதம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்தோ, வேதம் வைக்கிற ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட லைஃப் எடுத்துட்டு போகலாம். அது டிசைபிள் மைண்ட் செட்னா என்ன, ஹவு மச் இட் டேக்ஸ், வாட் இட் காஸ்ட், அது என்னெல்லாம் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். இந்த சென்ஸ் நல்ல விதத்துல தான். ஒரு பெரிய பம்பர் லாட்டரி அடிக்குதுன்னா சின்ன சின்ன விஷயங்களை இழக்கிறது ஒன்றும் தப்பில்லை இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படின்ற ஒரு நித்திய வாழ்க்கை, அவரோட கூட சேர்ந்த உறவு, அவரோட கூட சேர்ந்த ஒரு 1000 வருஷம் அரசாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய பம்பர் லாட்டரி கிடைக்கும் போது, இந்த ஆஃப்டர் ஆல் இந்த பொல்லாத உலகத்தின் ஆசாபாசங்கள் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ டிசைபிள் மைண்ட் செட்டுக்கு நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நாளில் அந்த டிசைபிள் மைண்ட் செட்டோடைய அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, டிசைபிள் மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிசைபிள்ஸ் என்ன செய்யணும்? மெயினாக கர்த்தர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளை இருக்கு டிசைபிள்ஸ் கிட்ட. போன வாரம் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு லேர்னிங் பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் விசிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹை ஸ்டாண்டர்ட் டீச்சிங், இந்த சென்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் டீச்சிங் பை ஜீசஸ், அதை தான் நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம். அவர் எந்த லெவல் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் டிசைபிள் மைண்ட் செட்ல இருக்கணும்ன்ற மாதிரி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதியும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இது ஒண்ணுமே தெரியாம இருப்பீங்க. உங்களை இந்த வேர்ட் ஆஃப் காட் உங்களை என்கரேஜ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், புஷ் பண்ணும், செய்ய வைக்கும். இன்னொரு சில பேர் தயக்கத்துல இருப்பீங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதி மத்திய 28ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க உங்களுடைய பைபிள்ஸ் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், பிஃபோர் அசென்ஷன், அதாவது ஏசப்பா இந்த உலகத்துல மரித்து உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 40 நாள் இருந்தாரு. நிறைய பேருடைய கண்கள்ல படுற மாதிரியே இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நித்தியமா பரலோகத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் ரகசிய வருகையில 2ஆம் வருகையில தான் வரப்போறாரு. ஸோ அதுக்கு முன்பதாக கடைசியா டாடா பாபாய் சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான சீன் நடக்குது, ஒரு என்கவுண்டர் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார்த்தையானவர், வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அப்போ ஒரு லைவா பிரசன்ட் ஆகல. ஒரு 4000 வருஷம் கழிச்சு உலகத்தை உண்டு பண்ணி ஒரு 4000 வருடங்கள் கழித்து இந்த உலகத்துக்கு வராரு. அப்போ அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு நம்ம பார்க்கணும். வந்தாரு, ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாரு. 33 வருஷம் தான் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மரித்தார், பிசாசை வென்றார், சாவை ஜெயித்தார், உயிர் தெழுந்தாரு, சாபத்தை உடைத்தார், தகர்த்தார், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்றதுனால அந்த ஒரு 40 டேஸ் அவர் ஒரு சில பேர்கிட்ட காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போறாரு. போயிட்டு இதுக்கப்புறம் வரும்போது சாதாரணமா வரமாட்டாரு, ஹியூமன் வடிவத்துல வரமாட்டார், ராஜாவா வரப்போறாரு. அப்போ கடைசியா எப்பவுமே ஒரு மனுஷன் ஒரு இடத்த விட்டு போறாரு, இதுக்கப்புறம் ஒரு நபர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் ஃபாரின் போயிட போறாங்க, அவங்க உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்ப ஆக்சஸ் பண்ற மாதிரி போனு, நேர்ல பாக்குறது ஆக்சஸே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் பார்க்க மாட்டோம். எப்போ வருவான்னு தெரியவே தெரியாது. நம்ம மறைச்சதுக்கு அப்புறம் வரலாம் அந்த ஃப்ரெண்டு, இல்ல அது எப்ப வேணா வரலாம், வராமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா எவ்வளவு. அப்ப கடைசியா அவங்க உங்களை விட்டு போகும்போது, ஊருக்கு போகும்போது, ஃபிளைட் ஏறும் போது அவர்களுடைய கடைசி வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது போல இயேசுவானவர் ஒரு 3.5 வருஷம் தன்னுடைய சீஷர்களோட இணைந்து பயணித்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சொல்லி முடித்த பின் கடைசியா அவரு பரமேற போகும்போது அதுக்கு முன்பதாக அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகளை ஒவ்வொரு அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்க போகிறோம், டீப் டைவ் பண்ண போறோம். சோ என்ன வார்த்தைகள் அவர் சொன்னாரு கடைசி வார்த்தைகள்ல, லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ். நமக்கு தெரியும் 7 வார்த்தைகள். கிராஸ் விட்டுருங்க. அசென்ஷனுக்கு முன்பதாக அவர் பேசின லாஸ்ட் வேர்ட்ஸ் யார்கிட்ட? சீஷர்கள் கிட்ட அவர் பேசுனது என்னன்னு நம்ம பார்க்கலாமா?
மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ல இருந்து நம்ம நிறுத்தினதை நம்ம வாசிக்கலாம். போறாரு, மேல ஏற போறாரு, அசென்ஷன் ஆக போறாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு. சமீபத்தில் வந்துலாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு அதுக்கப்புறம் பிசிக்கலா நம்ம பார்க்க முடியாது, தூரத்துல தான் அப்படின்ற போது, அவருடைய நினைவுகள்ல இவங்க இருப்பாங்க, இவங்களுடைய நினைவுகள் அவர் இருப்பாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா லாஸ்டா அப்படியே கிட்ட வந்து நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே அரவணைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர் டீம். அந்த 12 பேருமே தேர் டீம். ஆல்ரெடி சூப்பரா கிரைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினா அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு ஹடில்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்லலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஹடில். அப்படியே தோளுங்க மேல கை போட்டு ரவுண்டா மைட் பி அந்த மாதிரி இருக்கலாம். அது என்னுடைய கற்பனை. ஆனா ஒரு விஷயம் ஷியோர், கிட்ட வந்தாரு. சமீபத்தில் வந்து பாருங்க இயேசு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வராரு, ரொம்ப கிட்ட வராரு. அப்படியே கிட்ட வந்து அவர்களை உத்து பார்க்கறாரு. அப்படியே அவர்களை நோக்கி எல்லாரையும் உத்து பார்த்து, ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன், கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க இத. முக்கியமான ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட கர்த்தர் கொடுக்கிறார் அவர் நேசித்த அவர்களுடைய சீஷர்களுக்கு. என்ன அப்படின்னா 18ஆம் வசனம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் பண்ற ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப பயப்படாதீங்க, எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இனிமேல். ஏன்னா அவர் வந்து சிலுவையில வெற்றி சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. ஆனா வானத்துல அதிகாரம் இருந்துச்சு, பூமியிலே அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த அதிகாரம், கண்ட்ரோலை வந்து பிசாசு எடுத்துட்டான். பாவத்தின் மூலயமா உலகத்தை அவன் கண்ட்ரோலுக்கு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு அவனை வந்து பைபிள் சொல்லுது. ஓகேவா? உலகத்தின் அதிபதின்ற மாதிரி. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஒரு கண்ட்ரோல் அவன் எடுத்துட்டான். சிலுவையில அந்த கண்ட்ரோலை வந்து அப்பா திருப்பி மீட்டு சபை கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. பிசாஸ்லாம் கண்ட்ரோல் இல்லை. நம்ம தான் ஆளுகை செய்யணும். ஓகேவா? நம்ம தான் அவன் நம்ம காலு கீழே தான். ஓகே, அது வந்து சிலுவையில ஏசப்பா செஞ்ச வேலையோட பிரதிபலிப்பு. ஓகேவா? ஸோ யோசிச்சு பார்க்கும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா நானா இருந்தேன்னா, நான் ஒரு சீஷனா அங்க 12 பேர்ல இருந்தேன்னா வருத்தப்பட்டிருப்பேன். என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, நீங்க இந்த 3.5 வருஷத்துல இந்த சகல அதிகாரத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, இன்னும் ஃபயரா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊழியம் பண்ணிருக்கலாம். நம்மளை எதிர்த்தவங்க எல்லாம் இன்னும் எதிர்த்து இருக்க மாட்டாங்க. அப்படியே பார்க்கும்போதே ஒரு அலறல் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு அப்படியே ஃபயரா இருந்திருக்கலாம். இப்போ அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு நிச்சயமா இருந்துச்சு. அதை படிக்கும்போது இருந்துச்சு. ஆமா, அவரு மேல போறாரு. நிச்சயமா அங்க இருக்க போறாரு. உலகத்துல வாழ்ற ஆட்களுக்கு அதிகாரம் தான். அவரு தான் அங்க போனா அவர் ராஜா. அவர்கிட்ட ஒரு கண்ட்ரோல். அவர் தான் காடு. அவருக்கு தேவையில்லை இந்த பூமிக்கு இந்த சிம்பிளான இந்த அதிகாரம் தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியுது. அந்த வசனத்தை படிக்கும்போது கிட்ட வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால், அந்த ஆகையால் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இனிமேல கிடைச்சு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஆகையாளுக்கு அப்புறம் வரப்போற வார்த்தைகள் தான் பதில். ஆகையால் என்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதனால நீங்க என் பிள்ளைகளாகிய நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், எஸ்பெஷலா ஏன்னா இவர்கள் சீஷர்கள், எவரி டிசைபிள் வாஸ் பேப்டைஸ்ட். ஓகேவா? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட போறாங்க. பெந்தெகோஸ்தே நாள் வரப்போகுது 10 நாள்ல இந்த சீனுக்கு அப்புறம். ஸோ அவருக்கு காட்க்கு பிளான் தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாமே நான் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்றோம்ப்பா, நீ ரொம்ப கவலைப்படாத. எனக்கு அதிகாரம், சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் ரெண்டு பக்கமும் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வந்துச்சு திருப்பி. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும்னா, இனிமேல் இதுக்கு முன்பதாக காட் வந்து அவங்கள வந்து புறஜாதியார் கிட்ட எல்லாம் பெரும்பாலும் ஊழியம் பண்றாங்க வராங்க. எல்லார்கிட்டயும் போங்க, உலகம் ஃபுல்லா போங்கலாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸோட வாயில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதனாலதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகேவா? ஆகையால் ஃபர்ஸ்ட் விஷயம், என்கிட்ட அதிகாரம் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு பெரிய ஆளுகையின் மூலியமாக, ஒரு ஆளுமையின் மூலியமாக நான் 10 நாள்ல கொடுத்துட போறேன். லீக் பண்ணல பப்ளிக்கா, பட் காடோட இன்டென்ஷன், he knows his plans. ஓகேவா? அந்த மைண்ட் செட்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு. எனக்கு அதிகாரம் கிடைச்சிச்சுப்பா. ஆகையால் நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய், இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பேருக்கு நான் இன்சிஸ்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கட்டளை தெரியும். புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு, தேவை இருக்கு. நீங்கள் போக வேண்டிய இடத்த சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு. ஆனாலும் நம்மளுடைய நிர்விசாரம், எங்க போயிட போறாரு, அப்புறம் பாத்துக்கலாம் ஆகட்டும்னா ரொம்ப 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 டைம் பீரியட் ரொம்ப கிட்ட இருக்கும். எதுக்கு? கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு. அவ்வளவுதான், பட்டினி எடுத்துப்பாரு நம்மள. எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அங்க போய் கணக்கு ஒப்பு வைக்கணும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க.
உங்களுக்கு அந்த புறப்பட்டு போயின்ற கமெண்ட் எல்லாருக்குமே அதான் நான் சொல்ல போறேன். நான் சொல்றது வந்து பிசிக்கலாவே லொக்கேட் பண்ண சொல்லியிருப்பேன். நாங்களாம் அப்படித்தானே. சென்னையில அயனாவரத்துல இருந்தாலும் பிசிக்கலா லொக்கேட் பண்ணிட்டு ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துல, சிட்டில இருந்தாலும் கிராமத்துல புஷ் பண்ணின்னு சொல்ல மாட்டேன். அழைத்து இங்க ராஜா மாதிரி வச்சிருக்கிறார். அதுதான் அங்க அந்த அந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தோம்னா, அந்த நீங்க இருக்கிற இடத்துல ராஜா மாதிரி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் அவங்கள பார்த்து சொன்னது என்னன்னா, இங்க இருக்காத. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. நீங்கள் புறப்பட்டு போயினா இங்க இடத்த காலி பண்ணுங்க. இனிமேல் இங்க இருக்க வேணாம். அதுதான் இன்டைரக்ட்டா இங்க இருக்காத வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஏசப்பா அந்த 3 1/2 வருஷம் சூப்பரா கலக்குன்னு கலக்கிட்டாரு. அவர் இருந்த அந்த ரீஜியன்ஸ் நெறைய இடத்த வந்து தொட்டாரு. அதனால சொல்றாரு, நீங்க இட்ஸ் டைம் டூ மூவ் அவே. உலகத்துல நெறைய தேவைகள் இருக்கு. அநேகர் அவங்களுடைய அற்புத அடையாளங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் என்னுடைய வார்த்தைக்காக, உங்க மூலியமா நான் பண்ணப்போற செயல்களுக்காக, கிரியைகளுக்காக, இன்ஸ்பிரேஷன்ஸ்க்காக நெறைய காரியங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ டோன்ட் வெயிட். என்கிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. அதனால நீங்கள் புறப்பட்டு போய் இந்த வார்த்தை நெறைய பேருக்கு வந்து இந்த நாள்ல வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்யூனிகேட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்கள இந்த வேர்ட் டிஸ்டர்ப் பண்றோம். புறப்பட்டு போய் இந்த வேர்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். எங்க போனோம்? அது அப்பா கிட்ட கேளுங்க. அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா, அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு ரீஜியன், அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு திருச்சபைகள், அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு ஆ வெவ்வேறு ஃபீல்டு மைட் பி ஃபீல்டு நான் சொல்றது. எல்லாருமே பாஸ்டர் ஆயிட முடியாது. எல்லாருமே பாஸ்டர் தான் ஆவணும். எவாஞ்சலிஸ்ட் தான் ஆவணும் அப்படி இல்ல. ஆனா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், எல்லா கர்த்தருடைய சீஷர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். டிசைபிள் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேளுங்க. மைண்ட் செட்ல அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்கிரேட் ஆக ஆக பிரயாசப்படுறவர்கள், விருப்பம் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்ல, நான் சும்மா வந்தேங்கன்னா, சும்மா கேட்டு விட்டு போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, நிஜமாவே அந்த அப்கிரேட்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க, எங்களோட இணைந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நம்ம எல்லாருமே இந்த வேர்ட ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். எதுக்குன்னா, புறப்பட்டு போய் இந்த புறப்பட்டு போகிற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்போது, அது வேலை ரீதியா இருக்கலாம். ஆண்டவர் வந்து எல்லாரையும் அப்படியே ஊழியர் ரீதியா தான் பிரசங்கம் பண்ணலாம் கூட மாட்டாரு. உங்களோட வேலை அப்படின்ற ஒரு 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 வடிவத்துல தூக்கி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவாரு. இன்ட்ரெஸ்ட் வேற எதனா பேஷன், உங்க பேஷனை நோக்கி பயணிப்பீங்க அப்படின்ற ஒரு ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு வடிவத்துல உங்களை ஒரு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவார். ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல, வாட் எவர். ஓகேவா? சில பேர் வந்து நிஜமாவே ஊழியம் அப்படின்ற இடத்துல பிளேஸ் பண்ணுவாரு. பைபிள் காலேஜ் அப்படின்னு பிளேஸ் பண்ணுவாரு. ஸ்கூல் வேற ஏரியால கிடைக்கும் போவீங்க. காலேஜ் வேற ஊர்ல கிடைக்கும் போவீங்க. வெவ்வேறு வடிவத்துல, வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக நெறைய பேர் வந்து நம்ம எல்லாம் ஒரே ஊரா இருப்போம். ஒரே பிளேஸா இருப்போம். ஆனா வெவ்வேறு இடங்கள்ல இருப்போம். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு எங்க ஊர்ல, தாணிப்பூண்ல இருக்கிற நெறைய பேர் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. எங்க சர்ச் ஆளுங்க நெறைய பேர். அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. அது இட்ஸ் ஹேப்பனிங் ஆல் ஆஃப் அ சடன். நெறைய பேருக்கு வந்து பெங்களூர்ல வேலை கிடைச்சு போறாங்க. பெங்களூர்ல போய் செட்டில் ஆகுறாங்க. பெங்களூர்ல பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. எல்லாம் இட்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் பிளேஸ். படிக்க போறாங்க நெறைய எங்க ஊர் ஆட்கள் நெறைய பேர் படிக்க பாருங்களேன். பெங்களூருக்கும் தானிப்படிக்கும் என்ன கனெக்ட்? தமிழ்நாடு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்க்கும் அதுக்கும் என்ன கனெக்ட்? சம்திங் இஸ் ஹேப்பனிங். அதுதான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு காரியத்த வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக போறாங்க. பட் தே ஆர் தேர். ஓகேவா? பெங்களூர் வந்து அதர் ஸ்டேட், தமிழ்நாடு கூட இல்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அ ஏதோ ஒரு ரீசன்ஸ்க்காக கர்த்தர் போய் பிளேஸ் பண்றாங்க. அங்க அங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அது அவங்க தனிப்பட்ட விதத்துல ஆவியானவர் வந்து அவங்க கிட்ட பேசுவார். ஓகேவா? சோ வார்த்தை சொல்லுது. ஃபர்ஸ்ட் விஷயம் புறப்பட்டு போய். புறப்பட்டு போக தயாராக இருங்கள். சில பேருக்கு வந்து புறப்பட்டு போ, வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வான்னு இருக்கும். சில பேருக்கு புறப்பட்டு போறியா? அங்கேயே இருன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து புறப்பட்டு போறியா? போயிட்டு சுத்தினு இரு. அங்கருந்து நான் வேற அசைன்மென்ட் குடுப்பேன். அப்படி போ. பவுல் மாரி. ஓகே பவுல்லாம் பாருங்க. புறப்பட்டு போய் அதுக்கப்புறம் அவர் எங்க அவருக்கே தெரியாது. கொரிந்துக்கு போவாரு, இங்க போவாரு, எல்லா இடத்துலயும் போய் எபேசியரு, பிலிப்பி எல்லா பட்டணங்களுக்கும் போறாரு. எல்லா ஏரியாஸ்க்கும் போயிட்டு அவர் வந்து பிரீச் பண்றாரு. ஹி வாஸ் வெரி பிஸி. ஓகே. அதனால தான் பாருங்களேன், அவரோட லைஃப்ல எண்ட்ல தைரியமா சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்த போராடினேன். ஓட்டத்த முடிச்சேன்றாரு பாருங்க. எத்தன பேர், எத்தன ஊழியக்காரரால சொல்ல முடியும்? ஐ கம்ப்ளீட்டட் த ரேஸ். மரண தருவாயில இல்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மரண தருவாயே வந்துச்சு. நல்ல ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஓட்டத்த முடிச்சுட்டேன். ஐ ஹேவ் ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கு. எதுவும் பெண்டிங்லாம் இல்ல என் வேலை. சொல்ல முடியுமா? நம்பளால. இல்ல மூத்த ஊழியர்கள் உட்பட சொல்றேன். தெரியாது. அவங்களுடைய பிளேஸ்ல தான் தெரியும். பால் வாஸ் வெரி சீரியஸ். அவர் வெரி வெரி பிஸி, வெரி சின்சியர். ஒரு லீக் பண்றேன். அடுத்த வாரம் நம்ம பவுல குறிச்சு தியானிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலன். டிசைபிள் மைண்ட் செட்ல பவுல பத்தி தியானிக்காம நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு நெக்ஸ்ட் வீக்கோட மெசேஜ். ஸோ எக்ஸைட்டடா வாங்க நீங்களும். ஆவியானவர் ரெடி பண்ண வராங்க. ஸோ நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வேர்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். ஆண்டவரே கிரேட் கமிஷன்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கிறிஸ்தவர்களுக்கு, எஸ்பெஷலா சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ப்பா? நான் இந்த வேர்ட ஃபர்ஸ்ட் சீரியஸா எடுத்துக்கிறேன் நான். நான் ஒரு சீஷனா என்ன நான் கருதுகிறேன். நான் பார்க்கிறேன் நான். கண்ணாடில பார்க்கும்போது, யாரோ மாரி நான் போன வாரமே இதோட சீரியஸ்னஸ் சொல்லிட்டேன். இன்னமும் ஒரு விசுவாசி மனநிலை. இன்னமும் எல்லா கிறிஸ்தவர்களையும் போல இருக்கிற ஒரு மனநிலை. உலகத்தான் பண்ற மாரி நான் பண்ணுவேன். உலகத்தான் பேசுற மாரி பேசுவேன். அதே மாரி தான் நான் இருக்க போறேன்னா ரொம்ப கஷ்டம். சீஷர்களா நீங்க உங்கள உணரும்போது, எல்லாருமே சீஷர்கள் தான். அது உணர்த்து தான் இல்ல. உணர்த்து இல்லாததுனால தான் என்ன நடக்குதுன்னா, எதையோ செஞ்சுன்னு இருக்கிறோம். எங்கெங்கேயோ ஓடின்னு கிடக்கிறோம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத செய்றோம். எதெல்லாம் செய்யணுமோ, கட்டளை ஆண்டவர் கொடுத்த கமிஷன். அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. உன்ன நம்பி தான் இத ஒப்படைக்கிறேன்ற மாரி ஒரு கொடுத்திருக்கிறாரு. அது எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆத்தும பாரத்தோட மனசு படபடக்கணும். ஐ மீன் வி நீட் டூ பி டிஸ்டர்ப்ட். எப்படின்னா இந்த உலகத்த ஆதாயப்படுத்தணும் கர்த்தருக்காக. எப்படின்னா எந்த அளவுக்கு அத டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்கள, நான் இல்லன்னா எவனும் இந்த வேலைய செய்ய மாட்டான். அப்படி அப்படி யோசிச்சா தான் பண்ண முடியும். இல்லன்னா என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம என்னலாம் இல்லன்னா என்ன? நமக்கு குழந்தை குட்டின்னு இருக்கு. குழந்தை குட்டின்னு ஆயிப்போச்சு. வேற யாருன்னா பண்ணுவாங்க ஆகட்டும். அந்த பிரதர் ஃபயரா விழும்பேன். அந்த சிஸ்டர் சூப்பரா பண்ணும். இவாஞ்சலிசம் செம. நான் இவாஞ்சலிசம் பத்தி மட்டும் பேசல. நான் அடுத்தது நான் உங்கள டைசெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உடைச்சு பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாரி நல்லா நல்லா உருக்கி ஊட்டுறேன். ஓகேவா? ரொம்ப ஏன்னா டக்குனு இந்த கிரேட் கமிஷன்னா, ஐய்யய்யோ! ஊற விட்டு போ சொல்றான். அப்படி இருக்கும். இல்ல. நல்லா உடைச்சு பவுடர் ஆக்கி தண்ணீல கலந்து அப்படியே ஊட்டுறேன். நல்லா இருக்கும் பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு மைண்ட் செட்ல தெளிவா இருக்கணும். உட்கார்ந்த இடத்திலே ஊழியம் பண்ற தவறான, மோசமான மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். உலகத்தை அசைத்தவர்கள், உலகத்தை ஷேக் பண்ணவங்க, உலகத்தை கலக்கினவர்கள் ஒருபோதும் ஒரே இடத்தில் உட்கார்ந்தது இல்லை. ஒரே இடத்துல உட்கார்ந்தவர்கள் உலகத்தை கலக்க முடியாது. பிசினஸ் உட்படங்க. பிசினஸ் உட்பட பெரிய பெரிய பிசினஸ்மேன் அட்லீஸ்ட் பிசினஸ் மீட்டிங்க Zoomலயே நான் கலக்கிறேன் நம்ம உலகத்த பிசினஸ்ல. சூப்பரா ஏதோ பண்ணிடுறேன். பிசினஸ் மீட்டிங்காவது வெளிய போய் தானே ஆகணும். அதான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆஃப்டர் ஆல் உலக ரீதியா செய்கிற வேலையிலேயே டிராவலிங் நெறைய இருக்கு. மெனக்கெடணும். இடத்த விட்டு ஏஞ்சிக்கணும். ம். நெறைய கிறிஸ்தவர்கள் பீப்பிள் ஹேவ் ஸ்டார்ட்டட் டு பிகம் மோர் கம்ஃபர்டபிள். தே சூஸ் டு பி கம்ஃபர்டபிள். ஒரே வீட்ல இருக்கணும். ஐ மீன் ஒரே இடத்துல இருக்கணும். நேர்முழங்கால் படியிடணும். ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த வசனம் போட்டுக்குது. ஐ மீன் இது கிரேட் கமிஷன் நமக்கு தெரியும். இந்த சீரியஸ்னஸ்ல எதனா வசனம் இருக்கா? வீட்லயே ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஊழியம் பண்றீங்க பிரதர்? என்ன ஊழியம் பண்றீங்க? ஜெபம் ஊழியம். எங்கனா போட்டிருக்குதா? ஆவியின் வரங்கள்ல ஜெபம்னு எதனா இருக்குதா? பிரீச்சிங் இருக்குது, டீச்சிங் இருக்கு, பாஸ்டரிங் இருக்கு, நெறைய இருக்குதே. இங்க ஜெபம்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. பாருங்க ஆவியின் வரங்கள்ல, கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல நீங்க அப்போஸ்தலர் எடுத்து படிங்க. நீங்க சொல்லுங்க ஆவியின் வரங்கள்ல ஜெபம் இருக்குது பிரதர்ன்னாங்க வசனம். இல்லவே கிடையாது. ஜெபம்ன்றது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு. அத தூக்கிட்டு வந்து ஊழியமாக்கிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ட்ராப். பிசாசானவன் வந்து அவன் நம்ம ப்ரே பண்ணா அவன் காலி ஆயிடுவான். அவனுக்கு அந்த பயம் இருக்கட்டும். இருக்கு. ஆனா, இது செஞ்சானா, இது நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா, கிரேட் கமிஷன் நம்ம சீஷர்களா உணர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அவன் கிங்டமே காலி. அதனால என்ன பண்ணுவான்னா, இதுக்கு இது எவ்வளவு பெட்டர்ன்னு சொல்லிட்டு, ஜெபம் பக்கம் ஜெபம் பக்கம் மட்டும் புஷ் பண்ணுவான். ஜெபம் தப்பு கிடையாது. ஜெபம் அடிப்படை. ரொம்ப பேசிக் பண்ணி தான் ஆவணும். ஆனா, ஆத்துமாக்களுக்காக பாரப்பட வேண்டியது அவசியம், கட்டாயம். ஜெபத்துல தான் பிளான்ஸ் வாங்குறோம். பிளான்ஸ் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணலன்னா எதுக்கு ஜெபம் பண்ணின்னு? ஜெபம் பண்றேன். ஆண்டவர் வந்து ஆத்தும பாரத்த தராரு. எனக்கு ஒரு மனிதன காட்டுறாரு. இந்த நபருக்கு போய் ஊழியம் செய்யுன்றாரு. நான் ஐய்யயோ! என்ன இதெல்லாம் பண்றேன்? காமெடி பண்ணுவீங்க. இருந்தே பண்றேன். அவங்க கிட்டலாம் போய் பேசி, வார்த்தைய சொல்லி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்ப்பா. இங்க இருந்தே ஆத்தும பாரப்பட்டு உருக்கத்தோடு உருகி ஜெபம் பண்றேன். நீங்க இங்க இருந்தே நான் இங்க ஜெபம் பண்றேன். நீங்க அங்க காரியத்த வாய்க்க செய்யணும்னா, நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் ஜெபம் ஊழியம்ன்றாங்க. ஜெபம் ஊழியம் இல்ல. ஜெபம் என்பது உறவு. அத ஒரு ஊழியன்னு ஒரு ஒரு இதுல லாக் பண்றாதீங்க. ஜெபம் ரொம்ப பெருசு. அது உறவு. அது வல்லமை உள்ளது. அதனால ஜெப ஊழியம்னு ஒண்ணு இல்ல. அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்து இந்த ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான இதெல்லாம் விட்டுருங்க. அ என்ன ப்ரீச் பண்ணு, டீச் பண்ணு, சுவிசேஷம் சொல்லு அதெல்லாம் விடு. ஜெபம் பண்ணு. உட்கார்ந்து நேர் முழங்கால் படியிட்டு எது பண்றீங்களோ ஜெபம் மட்டும் பண்ணு. உலகத்த அசைக்கலாம். கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் உங்கள என்கரேஜ் பண்றேன். இந்த டிசைபிள் மைண்ட் செட்ல ரொம்ப முடியாது. உடம்பே முடியாது. பிசிக்கலா டிராவல் பண்ண முடியாது. அ அவங்களால
அவங்க ஹேண்டிகேப்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்களால பிரேயர் மினிஸ்ட்ரியை தவிர வேற எந்த பெஸ்ட் மினிஸ்டரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜூம் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ப்ரீச்சிங் கூட பண்ணலாம். ஓகேவா? இப்பயும் அதுக்கு பாருங்க உலகம் அப்டேட் ஆயிடுச்சு. டெக்னாலஜி வந்துச்சு. இன்னும் எக்ஸ்கியூஸ் தான் சொல்ல முடியாது. ஒரே இடம் என்னால நடக்கவே முடியாதுங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல இந்த மாதிரி ஜூம்ல இருந்து அப்படி பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. யார் வேணான்றா? அத குறிச்சு தான் அடுத்தது பார்க்க போறோம். எல்லாரும் பேசணும். ஓகே. ஆகையால் நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மைண்ட் செட்டுக்கு வரலாம். நல்லா இருக்குதா? கை கால் நல்லா இருக்குதா? ஓட ரெடியா இருங்க. ஓகே. புறப்பட்டு போய் நான் பண்ணுமா சகல ஜாதிகளையும் சீஷராக்கி விச் மீன்ஸ் சகல மனிதர்களையும். ஓகேவா? ஜாதிகள்னா பைபிள்ல வந்து நேஷன்ஸ்னு போட்டிருக்கு. ஓகேவா? மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். நேஷன்ஸ்னா நம்மளோட தமிழ்ல இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை. சகல மனித நேஷனா எந்த கண்ட்ரியா இருந்தாலும், எந்த நேஷனா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும் சகல ஜாதிகளையும் சகல மனிதர்களையும் சீஷராக்கி. அண்டர்லைன். நம்மளுடைய அழைப்பு, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சகல மனிதர்களையும் சீஷராக்கணும். அப்ப என்ன ஆக்கக்கூடாதுன்னா, விசுவாசிகள் ஆக்கக்கூடாது. ஐ மீன் விசுவாசிகள் என்பது முதல் படி. விசுவாசி ஆயிட்டாங்க, சர்ச்சில் சேர்த்து விட்டான், வட்டமா என்று கிளம்பிடக்கூடாது. ஒரு நபர் நீங்கள் அழைத்து கொண்டு வந்து கத்திரத்துல சேர்த்து சபைக்கு நேரம் வழிநடத்தி அவங்க விசுவாசிகள் ஆயிட்டாலும் பாஸ்டர் உங்களுடைய சர்ச் பாஸ்டர் அவங்கள பார்த்துப்பாங்க. அவங்களோட டியூட்டி இருக்கு. ஆனால் வேலை முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை நம்ம வந்து அதனால தான் பைபிள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரொம்ப நிறுத்தி நிதானமா படிங்க. டீப்பா ஆராய்ச்சி செய்யுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வேதமே சத்தியம் இல்லையா? சகல மனிதர்களையும் சகல ஜாதிகளையும் சீஷராக சொல்லியிருக்கிறாரு. சீஷராகத்தில் ஏற்பட்ட விஷயமா? நம்மள வழிநடத்தின நம்மளுடைய ஊழியக்காரர்கள் நம்மள சீஷன் ஆக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கிறாங்க, எவ்வளவு கோளாறு கொடுத்துருக்கிறோம். இன்னமும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னமும் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சீஷ பாயலன் தீமோத்தி, பவுல் தீமோத்தி மாதிரி அழகிறாரா நீ? சொல்ல முடியுமா நம்மளுடைய மேய்ப்பர்களால? நீங்க சொல்றாங்க உங்களா, நீங்க சூப்பர், நீங்க வேற லெவல். ஓகே. ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சீஷராக்கி நம்மளை பார்த்து அவங்களை விசுவாசிகளாக்கினா ஓகே சூப்பர், டக்குன்னு வா சர்ச்சுக்கு வான்ட்டு அவங்க ஆண்டவர் அப்படின்னாலே ஆண்டவர் ஒரு செகண்ட்ல தொடுவார் மக்களை. அவர்கள் லேசான காரியம். அவங்களை விசுவாசிகளாக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. ரெண்டாவது, கிறிஸ்தவர்களாக்கின்னு போடல, சீஷராக்கி. அவர்களை கிறிஸ்தவர்களாக்கி எப்படி சொல்றது? போராடுறது என்னது? கிறிஸ்டியன் ஐடி எங்க போட்டுக்குது பைபிள்ல? கிறிஸ்டியன் ஐடி சொல்லி சீஷராக்கி ஸ்டாண்டர்ட் அங்க ஸ்டாண்டர்ட் பாரு, ஃப்ரேம்ல இல்ல. ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கு, எங்கேயோ இருக்குது, மேல இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்டின் ஐடி மாறிடு. தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. இந்த பேரை மாத்துறது, ஹிந்துவோ முஸ்லீமோ வேற மதத்துல இருக்கிறவங்கள பேரை மாத்துறது, வேற மதத்துல இருக்கிற கிறிஸ்டின் ஆக சொல்றது, எந்த பைபிள் வசனங்கள்ல போட்டிருக்குங்க கிறிஸ்டின் ஆக சொல்லி? சபைக்கு வராங்கன்னா ஸ்தோத்திரம். எல்லா மதத்தினரையும், எல்லா ஜாதிகளையும், எல்லா மனிதர்களுக்கும் காமனான ஒரு பிளேஸ் வந்து சர்ச். ஓகேவா? அவர்கள் அந்த தெய்வத்தை இயேசுவை வணங்கணும்னு நினைச்சா they are free to come as they are. எப்படி அவங்க இருக்கிறாங்களோ அப்படியே வர வந்து ஜீசஸ் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. he is ready to receive them. அவர் வந்து அவங்கள வரவேற்க ரெடியா இருக்கிறார். மனுஷனாகி நம்ம தடையாயிட வேணும். ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கமாண்ட் சகல ஜாதிகள் சகல மனிதர்களையும் சீஷராக்க சொல்லி பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்ம மக்களை விசுவாசிகள் ஆக்குற வேலையில் ஈடுபட வேண்டாம். விசுவாசிகள் ஆக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஆத்மாவா சில பாஸ்டருங்க பாவம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க பாருங்களேன். யார் இந்த வாரம் புதுசா ஆத்மாவை கூட்டு வந்தா இங்கிருந்து ஒரு அக்கா கை தூக்குவாங்க, அண்ணா கை தூக்குவாரு. வெரி குட். உங்களுடைய வாழ்க்கையின் கடமையை முடிச்சுட்டு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா சும்மா இருக்கிற 99 விட அந்த ஒரு ஆத்மா எவ்வளவு மேல். ஐ மீன் சபைக்கு நேரா யாருமே வழிநடத்தாத ஆத்மாக்களை விட ஒரு ஆத்மாவை சபைக்கு நேரம் வழிநடத்தி என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு. பெரிய விஷயம். வரமாட்டாங்க சர்ச்சுக்கெல்லாம். கிரவுண்டுக்கு கூப்பிட்டா வருவாங்க, பப்புக்கு கூப்பிட்டா வருவாங்க, சினிமா கூப்பிட்டா வருவாங்க, கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டா எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க. சர்ச்சுக்கு வாங்கினா நிறைய பேருக்கு பாவம் பாருங்களேன். கர்த்தரை அறியாதவர்களுக்கு சர்ச்சுனா பயமா இருக்குது. ஏன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? நிஜமான அந்த சமூகம் என்கிட்ட சொன்னது. வேற ஒரு ஐ மீன் சபைனா சர்ச் பிளேஸ்ல வேற ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு 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 நாட் டு சே அந்த முதியோர் கல்வி நடக்குது. அதுக்கு இன்வைட் பண்றோம். சர்ச்சு வாசல்ல உட்காந்துக்கிறாங்க. பிளேஸ் உள்ள வரமாட்டாங்க. நான் வேற எதுவும் தற்செயலா போனேன். ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க? உள்ள இருக்குது பால்கனி மாதிரி இருக்கும். வெளியே நிறைய பெரிய பிளேஸ் நீட்டா தான் இருக்கும். உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஐயா இல்லையா நாங்க வரக்கூடாது. ஏன்க்கா?
அப்படின்ற மாதிரி. ஐ மீன் ரொம்ப படிக்காதவங்களுக்கு தான் அந்த கல்வி இல்லையா? முதியோர்னா நாட் ஜஸ்ட் 60கள்ல இருக்கிறவங்க, யங் பீப்புளும் இருக்கிறாங்க, ஆனா படிக்கல. ரொம்ப வயசான ஆட்களும் இருக்கிறாங்க. அலறாங்க சபை அந்த அந்த கேம்பஸ பார்த்து. நீ ஏன் என்ன நடக்குது? உள்ளதான் கிளாஸ் எடுக்கணும். வெளிய மழை வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். உள்ளலாம் நாங்கலாம் வரக்கூடாதுப்பா. ஹிந்துஸ் தான். பொட்டு வச்சுன்னுருக்கிறான். ஹிந்துஸ் தான். நான் எங்க ஊர் ஆளுங்க தான். பயந்து ஒரு மாரி அலறின்னு சொல்றாங்க. ஏன் என்னன்னா, பைபிள் வசனங்கள காட்டுறாங்க. சுத்தி சார்ட்டுங்க ஒட்டி இருக்குது. வாக்குத்தத்த வசனம். ஆ நாங்க வந்து நான் என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க? இன்டைரக்ட்டா, டைரக்ட்டா. அ நாங்க பாவிங்க. நாங்க அசுத்தமானவங்க. இது ரொம்ப பரிசுத்தமான ஸ்தலம். இது ரொம்ப பரிசுத்தமான இடம். இதுக்குள்ள நாங்க வரக்கூடாது. அவங்க அவங்களுடைய ஹிந்துயிசம் என்ன சொல்லுது? கருவறைக்கு போகக்கூடாதுன்து. நம்மளுடைய பழைய ஏற்பாடு தேவாலயம் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? அங்கருந்து தான் இங்க காப்பி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ நம்மளும் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போ முடியாது. ஆனா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த திரைச்சீலைய கிழிச்சுட்டு வாங்கடா எல்லாம். பிதாவை எங்கும் தொழுதுகொள்ளும் காலம் வரை எங்க வேணா தொழுதுகொள்ளு. நீ கூப்பிடுற இடத்துல நான் வருவேன். நீ தான் ஆலயம்ன்னு மாத்திட்டாரு. இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியாததுனால அந்த கேம்பஸ அந்த பில்டிங் ஆஃப்டர் ஆல் வாடகையில தான் இருக்கிறோம் நாங்க. பில்டிங்க பார்த்து பயப்படுறாங்க. ஐ மீன் உள்ள வருது அந்த அந்த கேம்பஸ். ஒரு கேம்பஸ்க்குள்ள வந்துட்டாங்க. அந்த ஹால், பிரேயர் ஹால், சர்ச் பிளேஸ் அதுக்குள்ள அந்த வசனங்கள பார்த்து தே கெட் டிஸ்டர்ப்ட். அதனால தான் சொல்றேன். ஒரே ஒரு கர்த்தரை அறியாத பிள்ளைய, ஒரே ஒரு ஆத்மாவ சர்ச்சுக்கு கூட்டின்னு வரதே பெரிய விஷயம். யாருன்னா நீங்க கூட்டின்னு வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். டோன்ட் செட்டில். கம்ஃபர்டபிள் ஆயிடாதீங்க. அப்பா அப்பாடா! இவங்கள சர்ச்சுக்கு கூட்டின்னு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுதுப்பா. ஐயோ! ஏங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வச்சுக்கிறீங்க. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இங்க சகல ஜாதிகளையும், சகல மனிதர்களும் சீஷராக்கணுங்க. சர்ச்சுக்கு கூட்டு வரீங்க. வெரி குட். வார்த்தையினால அவங்க பலப்படுவாங்க. போக போக. பட் வாட் ஐ என்கரேஜ் யூ இஸ் ஜஸ்ட் டிராவல் அலாங் வித் தெம். யூ பி தே மென்டார். பாஸ்டருடைய வேலையை பாஸ்டர் செய்வார். ஓகேவா? அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. நீங்க அவருடைய பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்ச்ல நீங்க சேர்த்துட்டீங்கன்னா ஒரு விசுவாசி, ஒரு ஆத்மாவ. ஆனா அவங்களோட நீங்க இணைந்து பயணிக்கணும். நீங்க தானே கூட்டு வந்தீங்க. அந்த ஆத்மாவ நம்ம பொறுப்பு தான். இணைந்து பயணிங்க. அவங்க சீஷன் ஆகுற வரைக்கும் அவங்க கைய விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்றது. என்கரேஜ் பண்றது. ஓகே. அதுதான் இந்த இந்த வசனம் அவ்வளோ சீரியஸா டீப்பா சொல்லுது. நெறைய பேர் என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவித்து விட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க. இவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்றாங்க. பவுல் தான் பக்கா இவாஞ்சலிஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் சபைய நிறுவுறாரு, ஃபாலோ அப் பண்றாரு, அங்க லீடர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, லெட்டர்ஸ் எழுதி கம்யூனிகேட் பண்றாரு. டேய் வந்தனா பெல்ட் அடிக்க வேண்டியதான பாரு. வந்துன்னா இப்போ சீர்திருத்துறாரு, கடிந்து கொள்றாரு, அன்மோல் செலுத்துறாரு, விசாரிக்கிறாரு. நான் வந்தா அங்க வேற மாரி ஆயிடும்ன்ற மாரி பேசுறாரு. அததான் காட் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் ஆக்சுவலா சீஷத்துவம். நம்ம கிட்ட அந்த கிரேட் கமிஷனோட சீரியஸ்னஸ் அதுதான். ஆனா ஒரு சர்ச்சுக்கு நான் இப்ப போறேன். வார்த்தைய பிரசங்கிக்கிறேன், கிளம்பிடுறேன். இன்னொரு இடத்துக்கு போறேன். ஒரு ஒரு தெருவுக்கு போறேன். வார்த்தைய பிரசங்கிக்கிறேன், கிளம்பிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆத்துமாவுக்கு என்ன ஆகுது? ஓகே, வார்த்தையினால தொடப்படுறாங்க. சந்தோஷம். அப்புறம் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? தெரியாது. ஆனா எனக்கு என்ன கன்விக்ஷன் இருக்கும்? அப்பா! ஒரு இன்னைக்கு ஒரு 45 கிராமத்துல இருக்கிற கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். ஹalleluya! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்புறம் பிரதர் தெரியாது. அங்கதான் ட்ராப். பிசாசு நல்லா அவனே எனக்கு தெரிஞ்சு அவனே ஆளுங்கள விட்டு இடத்த ஏற்பாடு பண்ணுவான். கம்முனு இரு. இவங்கலாம் எங்க டேரா மட்டும் போட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நல்லா நல்லா இடம் கொடுங்க. ஊழியம் பண்றேன்னு ஒரு 1 மணி நேரம் எதனா பண்ணிட்டு போட்டோம். எப்படியும் அவங்க போன அடுத்த செகண்டு இந்த ஆத்மா கிட்ட கர்த்தர் இந்த பிள்ளை கிட்ட இருந்து வார்த்தை நான் திருடுறேன். அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். அவனுடைய தந்திரம் வேற லெவலு. ஓகேவா? நம்ம தான் அந்த அப்கிரேட்குள்ள இந்த வசனத்துடைய சீரியஸ்னஸ் தெரியாம என்ன பண்றோம்? வார்த்தைய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். நோ, 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 நோ. நோ, 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 நோ. நோ, நோ, நோ. அவ்ளோ அவ்ளோ ஈஸி இல்ல. அவ்ளோ லெதார்ஜிக்கா நம்ம இருக்கக்கூடாது. வார்த்தைய சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எப்படி புடிக்கலாம்? இவங்கள இன்னும் எப்படி ஆழமா இவங்களுக்கு சுவிசேஷத்த சொல்லலாம்? எப்படி இவங்கள சீஷர் ஆக்கலாம்? சீஷர் ஆக்கி ஒரு ஸ்டாண்டர்ட்குள்ள தள்ளுற வரைக்கும் சீஷன் ஆக்கு, சீஷனா இரு, சீஷன் ஆக்கு. இதுதான் டிசைபிள்ஷிப் இல்லையா? அப்போ அவர்கள ஃபர்ஸ்ட் சீஷன் ஆக்கணும். எப்படி பிரதர்? அவங்க இன்னொரு சீஷன ரெடியாக்க அவர்கள் தயாராகிற வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு அந்த ஒரு ஆத்மா கிட்ட அவசியம். நெறைய பேர் பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆத்மாவையாவது இந்த உலகத்துல ஆதாயப்படுத்து. ஒரு ஆத்மா ஜஸ்ட் பிலீவர் இல்ல. திருப்பி நான் சொல்றேன். சர்ச்சுக்கு வர வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம். பிலீவர் வந்தா ஸ்தோத்திரம். அதோட நின்றாதீங்க. நம்மளுடைய ஓட்டம் நெறைய இருக்குது. ஸ்டாண்டர்ட் பெருசு இந்த வசனம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லி சீஷராக்க சொல்லி வசனம் சொல்லுது.
அப்ப எதுல நம்ம திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன், எதுல செட்டில் ஆயிடக்கூடாதுன்னா விசுவாசிகளாக்கி சொல்ல, கிறிஸ்தவர்களாக்கி சொல்ல, மதம் மாற்றி சொல்ல. தயவு செஞ்சு மதம் மாற்றத்தை நிறுத்துங்க. எல்லாருமே தெரியும். எதிர்ப்பு, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிற கட்சிகளுக்கு கூட தெரியும் இவங்க மனம் தான் மாற்றானுங்கன்னு. பாலிடிக்ஸ்க்காக தான் அது நடக்குது. ஆனால் நிறைய இடங்கள்ல இது நடக்கலாம். அவங்க ப்ரூஃபோடு காட்டுறாங்களே, மதம் மாற்றாங்க பாருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னால இப்போ ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ ப்ரீச்சர், என்னுடைய சக கிறிஸ்தவர்களுக்கு டிஃபெண்ட் பண்ண கூட முடியல பாருங்க. தெரியல என்ன நடக்குது சுற்றினா. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஹியூஜ் வேர்ல்டு வைட் இல்லையா? ஸோ தெரியல. ஆனா இந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்பஞ்சாங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. மதம் மாற்றி அல்ல, இருக்கிற மதத்திலே அவங்க இருந்துன்னு போட்டோம். மனம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்ட்டு ரோமர் 12:2 வசனம் சொல்லுது. அப்ப மனம் புதிதாகிறது தானே கிரைஸ்டோட ஃபார்முலா. எங்க மதம் மாற்றம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க மதத்துக்குள்ள வந்தோம்? நம்மளுக்கே மதமே கிடையாது. மார்க்கம் தானே. கிறிஸ்டியானிட்டி ஒரு வழி தானே, மார்க்கம் தானே. எங்க இருந்து இந்த மதம் வந்துச்சு? என்ன பெருமை? கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறது என்ன பெருமை? அது டேஞ்சர் இல்லையா? நம்ம ரொம்ப கொஞ்சம் ஓல்டு டைம்ஸ்க்கு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்துக்கு திரும்பலாம். கிறிஸ்துவை போல உலகத்தை கலக்கினவர்களை பார்த்து உலகத்தான் பேரை வச்சான். கிறிஸ்தவர்கள் உலகத்தை கலக்கிற வந்துட்டாங்க. இவங்க அவர்கள் முதல் நூற்றாண்டு அந்தியோகியாவில கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தன்னை தானே சொல்லிக்கல, நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன். எவ்வளவு கிறிஸ்டியர்களுக்கு எத்தாடுறான். நோ நோ நோ, இட்ஸ் நாட் அபவுட் அ ரிலீஜியன். பிற மதங்களை பார்த்து நீங்களும் காப்பி பண்ண. நான் கூட கிறிஸ்தவ மதம், நீங்க மதமே கிடையாது. நீங்க எந்த மதத்திலயும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் இருந்தீங்கன்னா மதம் கிடையாது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவும், ஒரு நேஷனாலிட்டியில நம்ம இருக்கோம், அபிஷியலா ஃபார்ம் ஃபில் பண்ணோம்னா நான் கிறிஸ்டியன் போட்டுக்கலாம். மற்றபடி அதுல பெருமை பாராட்டிக்கு ஒண்ணும் இல்லை. ஐ மீன் அந்த வேர்ட்லயோ அந்த மதத்துல இருக்கிறதுல பெருமை பாராட்டுக்கு இல்லை. கிறிஸ்டியனுக்குள்ள இருக்கிறாரு. நான் அவரை என் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கிறேன். நீ கிறிஸ்டியன் உலகத்தான் பார்த்து சொல்லணும். பிரதர் நீ கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்கணும். ஆமா, எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க? பிஹேவியர்ல தெரியுது, உண்மையா இருக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டா இங்க நீங்க சூப்பர், வெரி குட். வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்க, என்னே தெரியாது, எல்லாரும் பொய்யா இருக்கிறாங்க, நீங்க உண்மையா இருக்கிறீங்க. அதை பார்த்து கிறிஸ்டியனா நீங்க? ஆமா, ஏன் தெரியுது அப்படின்னா சூப்பர். அதுதான் அது அப்பா நம்ம காலை லைட்டா தூக்கி விட்டுக்கலாம். அப்பா தேங்க்யூப்பா, நல்லபடியா ஏதோ உங்க நாமத்தை மகிமை பற்ற மாதிரி செய்யறேன், சூப்பர். எல்லாருமே ஒரு இடத்துல போய் சொல்றாங்க, நீங்க மட்டும் உண்மையை பேசி துண்டா போய் செக்ல மாட்டிக்கிறீங்க. பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை பேசி மாட்டிக்கலான்னு வரீங்க. அதிகாரி கூப்பிட்டு கிறிஸ்டியனாடா நீ அப்படின்னு கேட்கறாரு. எஸ் சார். சரி போ, எனக்கு எல்லாம் போய் சொல்றான், நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சாஃப்ட் கார்டு அந்த மாதிரி கேட்கணும். புறஜாதியார் நம்மளை பார்த்து, நான் எப்பவுமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிளை திருப்பி திருப்பி நான் கோட் பண்றேன். கிரவுண்ட்ல விளையாடும் போது கூட நான் கிறிஸ்தவன். எப்படின்னா அந்த மத கிறிஸ்தவன் இல்லை. கிரவுண்ட்ல விளையாடும் போது எஸ்பெஷலா ஸ்போர்ட்ஸ், ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு தியரியே இருக்கு. ஒரு மனிதனுடைய உண்மை சுபாவத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஸ்போர்ட்ஸுக்கு தள்ள அவனை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல மாட்டுவான். அவனோட சீரூபம் வெளிவரும். இது ப்ரூவன் தியரி. எவ்வளவு கூலான ஆளா இருந்தாலும் அங்க புஷ் பண்ணிட்டனா அங்க அவனோட சீரூபம் வெளிவரும். நல்லவர்களும் வெளிப்படுவார்கள். அங்க போய் நிறைய சொல்லத்தான், ஏன்னா ஜெயிக்கணும்ன்ற வெறி. ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். இங்க கிரவுண்டுக்கு நான் விளையாட போகும்போது இங்க ஜஸ்ட் கேமை வின் பண்றதுக்கு மட்டும் நான் போல. என் டீம் வின் பண்ணணும் தான். ஆனா நல்ல விதம் நான் ஃபேர் பிளே பண்ணும், நான் உண்மையா தான் இருந்தாகணும். எதிர் டீம் போய் சொல்லுவாங்க, என் டீம்ல இருக்கிறாலே போய் சொல்லுவாங்க. பட் அம்பையரா நான் போய் நிற்கும் போது எங்க டீம்ல நிறைய பேருக்கு பயம். ஐயோ, இவன் அம்பையருக்கு போறானா, உண்மையை பேசுறன்ற பேர்ல, உண்மையாகிறன்ற பேர்ல கையை தூக்கிடுவான் அவுட்டுன்ட்டு சுத்தி இருக்கிறவன் சொல்லணும், இவன் கிறிஸ்தவன், இவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற அளவுக்கு. நான் கீப்பர் நின்னா, ஒரு உதாரணம் லைவ் சாட்சி தான் நான் சொன்னேன். நான் கீப்பர் நின்னா எதிர் டீம் கான்பிடண்டா இருப்பான். என்னன்னா வைடுனா அம்பையர் கொடுத்தா கீப்பரை கேட்பாங்க, வைடானா நெல்சன் நான் சொல்லலாம் காட்டுருவேன். நான் எங்க டீமுக்கு பாதகமா அமையும், அது வைடு தான்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரி. எங்க டீம் எங்க டீம் வேற ஒரு டீம்ல நான் விளையாடும் போது, ஒரு உதாரணம், கேப்டன் என் காதுல சொல்லிட்டு போறாரு, ப்ரோ நீங்க கொஞ்ச நேரம் வாய மூட சும்மா இருங்க. ஏன் ப்ரோ? இல்ல, அவன் போலர் நம்ம டீம் பையன் சண்டை போட்டு பொய் சொல்லி அவன் நம்ம வைடு இல்லாம அவன் அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணிப்பான். நீங்க இங்க இருந்து அசால்ட்டா ஒரே லைன்ல ஒரே வைடுல காப்பாத்தி ஐ மீன் வைடுன்னு காட்டிடுறீங்க. அப்படியே இருந்தா அவன் டென்ஷன் ஆவான். நீங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்ல பாத்தியா கிறிஸ்தவனை, எப்பா நீ ரொம்ப உண்மையா இருக்கிற, நம்ம டீம் என்ன செய்யுங்க, அவன் எப்படி ஆர்கியூ பண்றேன், நீங்க தெரியாதுன்றங்க, நாங்க பேசிக்கிறோம். இது நடக்கிறத. இததான் நான் சொல்றேன். நம்மளுடைய செயல்கள்லையும் நம்மளுடைய பிஹேவியர்லையும் நாட் ஜஸ்ட் நான் கிறிஸ்டியன் ஒரு பேனர் மாட்டிக்கிறது, இங்க சிலுவை போட்டுக்கிறது, அது இல்லை. நம்மளுடைய பிஹேவியர்ல, நம்மளோட நல் நடத்தையில பார்த்து புரட்சாதியார் சொல்லணும், இவன் உண்மையுள்ளவன், இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், இவன் நல்லவன், இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், இவன் பரிசுத்தமானவன், இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், இவன் சமாதானத்திற்கு பேர் போனவன், இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான்.
ஒரு இடத்துக்கு நம்ம போனா சமாதானம் நிலவணும். சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ற ஆட்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா தான் இருப்பான். பிரதர், என்ன நீங்க இவ்வளவு உங்களை ட்ரிகர் பண்றாங்க, சண்டையே போடாம இருக்கிறீங்க, கூலா இருக்கிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க, கிறிஸ்டியனா நீங்க அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் சரி. நாட் ஜஸ்ட் அபவுட் மதம் அல்ல. நோ, சகல ஜாதிகளையும் சீஷராக சொல்றாரு. அப்ப நான் விசுவாசிகளாக சொல்லல, கிறிஸ்தவர்களாக சொல்ல, மதம் மாற்ற சொல்ல. நோ நோ நோ, அப்கிரேட் ஆகுங்க. சீஷர் ஆக்கி, வெரி 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 சீரியஸ் ப்ராசஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சீஷர் ஆக்குதல் ஒரு நாள் வேலை அல்ல. ஒரு நாள் வேலை அல்ல. ஒரு நாள் யாருன்னா போய் ஒரு பிரசங்கம் பண்ணுங்க அக்கினியானா, நீங்க பிரசங்கம் பண்றீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்களால அது முடியும். அது இல்ல. கர்த்தர் சொல்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, கர்த்தர் சொல்றது வந்து இந்த சீஷர் ஆக்குதல் என்பது இட்ஸ் ஹோல் டிஃப்ரெண்ட், ஹோல் லாங் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஓகேவா? திருப்பி நான் சொல்றேன், சீஷர் ஆக்குதலுக்குள்ள மென்டாரிங் இருக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த ஆத்மாவோடு கம்பல்சரியா இணைந்து பயணிக்கணும். அவர்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் நீங்க இணைந்து பயணிக்கணும். உங்களுடைய பெரிய ரோல் இருக்கு. அதுதான் அந்த ஆத்மாவுக்கு கிட்டத்தட்ட நீங்க பாஸ்டர். அதோட சர்ச்ல நீங்க சேர்த்தீங்கன்னா சர்ச்சோடைய பாஸ்டருடைய வேலையை அவங்க செய்யட்டும். நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் சிஸ்டமா இருங்க, ஃப்ரெண்டா இருங்க. மெயின் ஸோ ஒன் டே ப்ராசஸ் அல்ல, கண்டினியூ ப்ராசஸ், கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இங்க வந்து பேஷன்ஸ், இங்க வந்து பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு ஆத்மாவை சர்ச்சை கூப்பிட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ரெகுலரா பிடிச்சிருக்க ரெகுலரா வர ஆரம்பிச்சாங்கன்னா அது ஈஸி. ஓகேவா? பேஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு ஆத்மாவை சீஷர் ஆக்கணும் அப்படின்னா அங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். செம்மையா டெஸ்ட் பண்ணுவான் பிசாசு. அவங்களுடைய அந்த ஆணிவேர் கிறிஸ்துவுக்குள்ள முழுவதுமா நாட்டப்படுற வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடணுமா அதை பண்ணாம விடாது. பிசாசான பல பிளான்ஸ்ல ஈடுபடுவான். அதனால நீங்க அந்த விதமான ஆத்துமாக்கள், உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களிடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள வந்து லேஸ்ல விட்டு கொடுத்துறாதீங்க. லேஸ்ல வந்து பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. லேஸ்ல வந்து டென்ஷன் ஆயிடாதீங்க. லேஸ்ல வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. இது திருந்தாத ஜன்மம், அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்படிலாம் நினைச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா நம்ம எப்படி இவ்வளோ நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்க முடியும்? அவர் நினைச்சிருந்தாருன்னா நம்மளோட மோசமான பாவி யாருன்னா இருப்பாங்க உலகத்துல? கிடையவே கிடையாது. என்னை விட மோசமான பாவி உலகத்துல யாரும் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லிப்பேன். ஏன் அப்படி இருந்த எண்ணெயை தூக்கின்னு வந்து இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஏற்றி வச்சு அழகு பார்க்குறாரு. அப்போ நம்மளும் அந்த பொறுமையை நம்மளுடைய சக மனிதர்களிடத்துல காட்டலாம். எஸ்பெஷலா உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள், சீஷர்கள். பிரதர், நீங்க ஏதோ பாஸ்டர்களுக்கு மெசேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்து தான் சொல்றேன். எஸ் யூ, உங்களை பார்த்து தான் சொல்றேன். நாங்க என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு தான் பார்த்து தான் நான் திருப்பி வரேன் பாருங்க. கண்டினியூட்டி. சகல ஜாதிகளையும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீஷரா இருக்கிற வேலை உண்டு. ஓகேவா? உதாரணத்துக்கு சொன்னல, பவுல் தீமோத்தி எப்படி கூடயே இருந்து லெட்டர்ஸ் மூலியமா எழுதி எழுதி போன்லாம் நல்லா போட்டு முறுக்கு முறுக்கி அப்படின்னா பண்ணுங்க. அது உங்களுடைய வேலை. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்க அவரை கேளுங்க பிளான்ஸ்லாம். சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. புரிஞ்சுக்கணும், சீஷனாக்கப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். சர்ச்சுக்கு வராங்க ரெகுலரா, எத்தனை மந்த் வராரு, 6 மாசம் வராரா, அட்டனன்ஸ் சேர்த்துப்பாரு, ஞானஸ்தானம் கூட கிடையவே கிடையாது. சீஷரா இருக்கிறாங்களா, அவங்க ஞானஸ்தானத்துக்கு பாத்திரவான். ஓகேவா? எல்லாரையும் தூக்கி தொப்பி எழுப்பிடாதீங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்காக அதனால்தான் அநேக ஆத்மாக்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் வழி விலகி போயிடுறாங்க, என் கத்தரை விட்டு தூரமா போயிடுறாங்க, சபையை விட்டு தூரமா போயிடுறாங்கன்னா, ரூட் ஸ்ட்ராங்கா ஆகாம சும்மான முக்கிய எழுப்புறது. கேட்டா வருகை சமீபமா இருக்குது, அதனால பரவாயில்ல. அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டாரு ஆண்டவர். ஒரு ஆத்மா வந்து நம்ம இன்டென்ஷனலா டிலே பண்ணல, இல்ல தே ஆர் நாட் ஸ்ட்ராங். இன்னும் சீஷனே ஆவலங்க. அவங்க எப்படி ஞானஸ்தானம் போட்டு நீங்க ஆண்டவரே கேட்கலாம். சீஷன் ஆகலையப்பா, பார்த்தது கனியை பார்த்தது நான் கொடுத்துருப்பேனே, வெயிட் பண்ணிட்டோம், வார்த்தை ஒன்றும் நல்லா கவனிக்கணும். நீங்க டைம் எடுத்துக்கலாம். பாஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா, சபையோடைய முக்கிய பொறுப்புல இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. சீஷத்துவத்தை நீங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்ல பார்த்தாதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து உடனே கொடுக்குறாரு. அதுவும் நடந்திருக்கு புதிய ஏற்பாட்டிலையும். ஊழியக்காரர்கள் சீஷர்களே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த அந்த யூனக், தமிழ்ல என்னன்னு தெரியல, ஓகே, அவங்க வந்து அதுக்கப்புறம் டிராவல் பண்ண போயிடுவாங்க. அதனால பிலிப் கிட்ட வந்து கேட்கும்போது உடனே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. அதெல்லாம் கோட் பண்ண முடியாது. டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே மீறி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துச்சுன்னா ஆண்டவர் பார்த்துப்பார், புரிஞ்சுப்பார். ஓகேவா? இன்டர்நேஷனலா தான் டிலே பண்ண முடியாது. ஓகே, சோ சீஷராக்கப்பட்ட ஆத்மா சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, ஞானஸ்தானம் ஒரு ஆத்மாவோட ரட்சிப்பு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல தானே தவிர அன்னை மரியாளின் நாமத்தில் அல்ல, சூசன் யோசேப்பின் நாமத்தில் அல்ல.
எந்த ஒரு செயின்டோடைய நாமத்திலும் அல்ல, எந்த ஒரு பரிசுத்தவானுடைய நாமத்திலும் அல்ல, எந்த ஒரு சீஷனின் நாமத்திலும் அல்ல. முழுக்க முழுக்க ஒரு ஆத்மாவின் ரட்சிப்பு பிதா குமாரன் பரிசுத்தாவின் இடத்துல இருக்குது. மெயின் ரோல் பிளே பண்ணது உலகத்துல வந்து ரத்தம் சிந்தி மாட்டது இயேசு கிறிஸ்து. ஆனா ஞானஸ்தானம் கொடுக்கப்படுறது பிதா குமாரன் பரிசுத்தாவி. இது வந்து திருத்துவத்தை திரியகத்தை குறிக்கிறது. சாரி, ட்ரினிட்டி, திரியேக தேவன் அவரு அதை தான் குறிக்குது. அதனால அப்போ எந்த விதமான கன்ஃபியூஷனுக்கும் தள்ளப்பட வேணாம். யாரையும் கர்த்தர் அல்லாத யாரையும் வி ரெஸ்பெக்ட் மேரி. ரொம்ப அன்னை மரியாதை, எங்க ஏசப்பாவுடைய அம்மா மரியாதை வந்து ரொம்ப மதிக்கலாம். எல்லா விதமான கணத்திற்கும் மரியாதைக்கும் பாத்திரவான் தான் அவங்க. தட் டசன்ட் மேக் ஹர் அ காட். ஓகே, அதனால அவங்க கடவுளை ஆயிட முடியாது. எம்எஸ் தோனிக்கு தான் டிராஃபி கொடுப்பாங்களே தவிர, மேன் ஆஃப் த மேட்ச் அதெல்லாம் கொடுப்பாங்களே தவிர, எம்எஸ் தோனி பேர்பட்ட ஒரு தலைவரை பெற்றெடுத்த அந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனியோட அம்மாவுக்கு போயிட்டு ஐபிஎல் டிராஃபியை நீட்ட மாட்டாங்க. அதுதான் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். அது மாதிரி அந்த உலகத்தை மீட்டெடுக்கிற மாபெரும் வேலையை செஞ்ச இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த கணம் எல்லாமே போய் சேரணுமே தவிர, அந்த பெற்றெடுத்த தாயை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா காட் சூஸ் பண்ண ஒரு பாத்திரம். அதனாலதான் நம்ம அவங்களுக்கு கடவுளாகிடக்கூடாது. எந்த ஒரு சீஷனையும் கடவுளாக்கிட முடியாது, எந்த ஒரு நபரையும் கடவுளாக்க முடியாது. இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. சோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுத்து எஸ் காட் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொடுத்து ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பைபிள ஒவ்வொரு வசனத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு அடுத்த காலி பண்ண அடுத்த ஊருக்கு போகணும். அவங்களை கை கொள்ள வை. அதுதான். நல்லா பாருங்க, நிறுத்தி படிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் விட்டுறாத. ஐயோ, இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல காம்ப்ரமைஸ் பண்ண, அந்த எல்லாத்தையும் பேசு. பைபிள ஓப்பனா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண புரிய வை. அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, போராட்டமா 2 வசனத்துக்கு அப்படியே டிராக் பண்ணி அக்கு வேற ஆணி வேற, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லப்பா. இதுல இந்த ஆழமா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றேன் பாரு. நிறைய பேர் இந்த மெசேஜோட ஸ்டார்டிங்ல கிரேட் கமிஷனா நான் சொல்ல போறீங்கன்னு தெரியும் அப்படின்னு உட்காந்து இருப்பீங்க. சர்ப்ரைஸ் ஆண்டவர் கொடுக்குறாரா? அதுதான், அதை பத்தி தான் பேசுறேன். நீங்க தனியா தியானித்து ஒரே ஒரு ஆத்மா இருந்தாலும் நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். யாருமே இல்லைன்னா பிரசங்கம் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றேன். 10 வருஷம் கழிச்சு யாருன்னா போய் சேர்த்தோம். ஓகேவா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்கள செய்ய வைப்பா. அவங்க கை கொள்ற மாதிரி அவங்களுக்கு புரியுற விதத்துல அவர்களுக்கு என்ன பண்ணுமா? உபதேசம் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு டவுட், நான் பிரதர் உபதேசம் பண்றதுல பாஸ்டரோட வேலை இல்லையா? பாஸ்டரோட வேலையும் கூட, பாஸ்டரோட வேலையும் தான் உபதேசம் பண்றது. அதனால அவர் மட்டும் மாட்டி விட்டு நம்ம ஜாலியா இந்த வேலை உலக வேலையை செஞ்சுன்னு இருக்கலாம். உலக வேலை செய்யுங்க ஒரு பக்கம். இது முக்கியமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட கடமை. நாங்களும் செய்யறோம் பாஸ்டர்ஸ், நீங்களும் செய்யுங்க, நீங்களும் செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவர் பாருங்க, யாரையும் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்கல. கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுமோ உபதேசம் பண்ணுது. இங்க இருக்கிற எல்லாருமே உபதேசம் பண்ண தகுதி உள்ளவர்கள். ஐ மீன், நீங்க ரெகுலரா வார்த்தையை கேட்கிற ஆட்களா இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என்கிட்ட கேட்குறீங்கன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண, அப்படியே போய் அடிங்க இறங்கினா அவ்வளவுதான். என்ன, நீங்க தனியா வேதத்தை வாசிச்சு ஆராய்ச்சி தியானித்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா ஸ்தோத்திரம், ரொம்ப சூப்பர். அதெல்லாம் நம்மளுக்கு வேற. நான் பேசுற ஒரு ஆத்மா கிட்ட என்ன, என் ஃப்ரெண்டு கிட்ட என்னத்தான் சொல்றதுதான். இந்த மாதிரி யாருன்னா சொல்றாங்கல்ல நல்ல ஒரு சத்தியத்தை, அதை கேட்டுட்டு அப்படியே போயாவது அதையாவது அப்படியே கக்கி வைங்கனான்னு சொல்லுவார். அட்லீஸ்ட் டூ தட். ஓகேவா? வாட் எவர், பட் ஜஸ்ட் டோன்ட் பி சைலண்ட். ஓகேவா? இது மௌனமா இருக்கிற டைமே கிடையாது. வருகை சமீபமா இருக்கு. ஓகேவா? அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? உபதேசம் பண்ணுங்கள். இங்க இருக்கிற எல்லாருமே உபதேசியார். திருப்பி உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கண்ணை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒரு உபதேசியார். உங்க பாஸ்டர் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அது அவர் ப்ராப்ளம். ஐ மீன், சபையில் பிரசங்கம் பண்றதை பத்தி பேசலாம். ஐயோ தப்பா புரிஞ்சுக்கின்னு இந்த எஸ்ஐசி மெசேஜை போய் கேட்டுன்னு நாளைக்கு போய் உங்க பாஸ்டர் கிட்ட சண்டை போட்டு ஐயா அடுத்த வாரம் நான் மெசேஜ் கொடுக்க போறேன்னு சொல்லாதீங்க. உபதேசம் பண்ண சொன்னே தவிர சர்ச்சு மைக்க பத்தியே பேசல. அடுத்தது நம்மளுடைய ஃபீல்டு என்னன்னு பார்க்கலாம். எங்க பிரதர் இதெல்லாம் பண்றதுன்னு பார்க்கலாம். மைக்கு ஐயா இருக்கிறாங்க, உடன் ஊழியர்கள்லாம் அவங்களுடைய சபையில அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கென்று நியமிக்கப்பட்டவங்க அது செய்யட்டும். நான் பேசுறது வந்து மிச்சம் இருக்கிற 6 நாள் இது ரொம்ப டஃப் பாருங்க. அவர் ஐயா பேசிட்டு போயிடுவாரு. 6 நாள் அவர் வந்து வேற வேற ஊழியங்கள் ஈடுபடுவார். நம்மளுக்கு 6 நாள் தான் வேலை. ஓகேவா? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை. உபதேசம் பண்ணுங்கள். நீங்க சொல்லுங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் ஒரு உபதேசியார். ஐ எம் அ ப்ரீச்சர், ஐ எம் அ டீச்சர்.
நான் உபதேசம் பண்ற ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் யூ ஆர் பிரீச்சர் டீச்சர்னா, பிகாஸ் யூ ஆர் அ டிசைபிள். நீங்கள் ஒரு சீஷன் என்பதனால உபதேசம் பண்ண வேண்டியது உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு டூ தட். ஓகேவா? எனக்கு எப்படி பிரதர் தெரியாது பிரதர் அப்படின்னா ஆவியானவர் கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஸ்டைல் இருக்குது. எல்லாரும் பிறரை பார்த்து காப்பி அடிக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியான மெத்தட்ல. ஓகே. கடைசி வசனம் 20ஆம் வசனம். இவ்வளோ சொல்லிட்டு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு இங்க திருப்பி ஆரம்பிக்கிறாரு. அப்பா ஏசப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆறுதல். ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார், நான் உலகத்தை விட்டு போற ஆளுக்கு எதுக்குப்பா அதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. ஐ மீன் ஒரு டவுட் வந்திருக்கலாம், எனக்கு வந்துச்சு அந்த டவுட். ஆனா ஏசப்பா சொல்றாரு, இவ்வளவு வானத்துல சகல அதிகாரமும் கொடுக்கப்படுது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய டமால் ஒரு வெடிகுண்டை தூக்கி இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு போட்டு கடைசியா கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. இதோ போறந்தான், ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நீ செத்துருவ, ஆனா உலகத்தோடைய முடிவு இல்ல, அந்த முடிவு சகல நாட்களிலும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது, நான் உங்களுடனே கூட இருக்கிற. எவ்வளவு பெரிய அஷூரன்ஸ் பாருங்க. ஏன் எப்படி இருக்க முடியும்? அவர் தான் போயிடுறாரு, பரலோகத்துக்கு போறாரு. அங்கதான் பரிசுத்த ஆவியானவருடைய என்ட்ரி. அவர் ஆல்ரெடி சீஷர்களை பேசுறாருல, நான் போவேன், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹெல்ப்பர் உங்களுக்கு வருவாரு, தேற்றரவாளன் நான் அனுப்புறேன், நான் போனாதான் அவர் வருவாரு, அதனால நான் போனது உங்களுக்கு நலமா இருக்குமே. யோவான் 14, 15, 16. பாத்தீங்களா? அதனால பயப்படாதீங்க. அவர்கிட்ட வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க தைரியமா கிளம்புறீங்கள். இதுதான் அல்டிமேட் கான்செப்ட். எப்படி பிரதர் கிரேட் கமிஷன்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியும்? கேட்கறதுக்கே பகிர்னு இருக்குது. பெரிய வேலை மாதிரி இருக்குதுன்னா பெரிய வேலை தான், நிஜமாவே பெரிய வேலை. ரொம்ப ரொம்ப ஹெவன்லி கவர்மெண்ட் கீழே சர்வ் பண்ற நம்மளுடைய ஹெவன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கெல்லாம் ஒரு திமிர், ஒரு கெத்து, ஒரு தெனாவட்டு இருக்கும். ஏன் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு ஐடி கார்டே பேசும். ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ஒரு நாட்டை ஆளுங்க சார், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு ஊர் ஆட்சி, இதுக்கு வேலை செய்கிற இந்த ஏர்த்லி கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை, ஒரு ஒரு அவங்களோட ஐடி கார்டு பேசுவாங்க, நிறைய இடத்துல விட்டுருவாங்க. அவ்வளோ ஒரு டிக்னிட்டி இருக்கும் போது, ஒரு மரியாதை இருக்கும் போது, பரலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ற பரலோக கவர்மெண்ட்டுக்கு உண்மை உத்தமமா சேவை செய்யணும்னு நினைக்கிற, சேவை செய்கிற உங்களுக்கும் எனக்கும் ஹெவன் எந்த விதமான ஒரு மரியாதை வச்சிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ், நம்ம உலகத்தாரால அசட்டை பண்ணப்படலாம், உலகத்தாரால பைத்தியம்னு சொல்லப்படலாம், உலகத்தாரால முட்டாள்னு சொல்லப்படலாம், உலகத்தாரால பழக தெரியாதன்னு சொல்லப்படலாம். தட்ஸ் ஓகே, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி. பட் நம்மளுடைய அல்டிமேட் கோல் யாருக்கிட்ட பேர் எடுக்கணும்? அப்பா கிட்ட. அவர் அதிபார் விசில, டேய் சூப்பர்ரா, உண்மை நல்லது, உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்துல உண்மையா இருந்த பெறுவா, அநேகத்துல ஒண்ணு அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கிரீடங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கு. ஸோ அஷூரன்ஸ் தந்து முடிக்கிறாரு பாருங்க சீஷர். கடைசி அவர் பரமேறும் போது ஆமை நச்சுதான் முடிக்கிறாரு பாருங்க. அஷூரன்ஸ், அஷூரன்ஸ், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய வேலை தானே, நான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்ப இருக்கிறார் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இல்லையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்கிற வடிவத்துல. நம்ம கூட இருந்தாலே உலகத்துக்கு ஜெயிக்கலாம், கலக்கலாம். நமக்குள்ள இருந்தா ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சீஷர்களோட கூட இருந்த அந்த 3.5 வருஷத்திலே அவ்வளோ உலகத்தை கலக்கினாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள வந்து கலக்கிட்டாங்க. அப்போ சில நீங்க பச்சைங்கன்னா பிரம்மாண்டத்தின் மேல ஒரு பிரம்மாண்டம் சும்மா ஃபயரா ஆப்ரேட் ஆகுது. உலகம் ஃபுல்லா அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டாங்க பாருங்க அந்த 12 சீஷர்கள். வாட் அபவுட் யூ, வாட் அபவுட் அஸ்? நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். அஷூரன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டே இந்த வசனத்துல 20வது வசனம் சொல்லி அப்பா முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மேல குறிப்பிடப்பட்ட வசனங்கள், அந்த வேலை பாஸ்டர்களுக்கான வேலை மாத்திரம் அல்ல, பாஸ்டர்களும் செய்யலாம். இவாஞ்சலிசம் பண்றாங்களே, இவாஞ்சலிஸ்டோட வேலை மாத்திரம் அல்ல, அது உங்களுடைய வேலையும் கூட. ஓகேவா? இது இந்த மாதிரி ஊழியக்காரங்க, இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் இவங்க தான் செய்யணும், நான் என்ன பண்ணணும், உட்காந்து கிடப்ப வீட்டுல அப்படிலாம் இருக்க முடியாது. ஓகேவா? இது நீங்க எல்லாருமே சீஷர், நம்ம எல்லாருமே சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சீஷர்கள். ஒவ்வொரு சீஷனுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை, ஒவ்வொரு விசுவாசியும் கூட இதை செய்யணும். விசுவாசிகள் எல்லாம் சீஷர்கள், அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க.
அதான் சொல்லுங்கிறேன். விசுவாசிச்சாலே சீஷர்கள் தான் நீங்க. ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை. அதுதான் லாஸ்ட் வீக் மெசேஜ்ல பேசியிருப்பேன். ஓகேவா? எல்லா சீஷர்களும் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இது. எஸ், யூ நீங்க தான் இதை செய்யணும். நீங்க தான் இது எல்லாத்தையும் மேல சொன்ன எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும். பயமாகுதா? இனிமேல் பயங்கரமா இருக்கு. நீங்க தான் பண்ணணும். பரவாயில்ல. என்ன பண்றது? ஆவியானவர் ஒரு ஒத்தாசையோட பண்ணுங்க. உதவி செய்யட்டும். இங்க என்ன நம்மளுடைய மைண்ட் செட் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் பண்ணல யாருன்னா பண்ணுவாங்க பிரதர். நினைக்காதீங்க. நான் கூட நாளைக்கு இருப்பேன் இல்லாம போவேன். மினிஸ்ட்ரியில இருப்பேன் இல்லாம போவேன். ஹூ நோஸ்? ஏன்னா வேற எதுனா ஒரு ஃபீல்ட்ல கர்த்தர் உயர்த்தி வேற லெவல்ல வச்சிருக்கலாம். ப்ரீச்சிங்க பத்தி நான் பேசுறேன். நான் நாளைக்கு சுவிசேஷத்தை நீங்க எப்படி இருக்கக்கூடாது. நெல்சன் பாஸ்டர் பண்ணிட்டோம். அவரு பண்றாரு பண்ணலாம் என் பேச்சு இல்ல. அவர் இன்னைக்கு இருப்பாரு. நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறதில்ல. நான் பாட்டு எழுத போறேன்னு போயிடுறாரு. அது பேர் ஒரு ஊழியக்காரன் நம்ம நம்பி இருக்கு. ஊழியக்காரனே நம்பி இருக்க கூடாது. நீங்க உங்கள நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுற பட்ட அந்த அந்த கமிஷன், கிரேட் கமிஷனை நிறைவேற்றல பிரயாசப்படுங்க. ஒரு விஷயம் சொல்றேன். யாரோ பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பு. உங்க மூலியமா ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். உங்க மூலியமா அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். உங்க வாழ்க்கை பேசணும் ஃபர்ஸ்ட். உங்களுடைய வார்த்தை மாத்திரம் பேசி வாழ்க்கை பேசலன்னா நம்ம கிறிஸ்தவத்துக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்குற ஆட்களா போடணும். வார்த்தையும் பேசணும், வாழ்க்கையும் பேசணும். பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்பவுமே சொல்லுவேன், எஸ்ஐசி மெசேஜ் நீங்க கேட்டீங்கனாலே நீங்க சீஷர்கள். ஏன்னா இங்க நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கோ காம்ப்ரமைஸ்க்கோ நல்லா தடவி கொடுக்கறதுக்கு இட்ஸ் ஓகே செல்லம், இட்ஸ் ஓகே எப்படி வேணா இருக்கலாம். அந்த காம்ப்ரமைஸே கிடையாது இந்த மெசேஜ்ல. அதனாலதான் நியூஸ் கம்மி. ஓகேவா? தட்ஸ் ஓகே. சீஷர்கள் ரொம்ப ஸ்மால் குரூப் தான். இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினா போதும். ஓகேவா? ஸோ லைவ்ல அட்டன் பண்றவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான பீப்புள். நான் அவங்களை ஹைலி ரேட் பண்றேன். யாரோ பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்க கையில நிறைய ஆத்துமாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிறார். என்ன பிரதர் நான் பாஸ்டரே கிடையாது. திருப்பி எனக்கு மேல கோவம். எங்க ஆத்துமாக்கள் அப்படின்னு உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் அவங்க. உங்க பாஸ்டர் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அவருடைய வேலையை அவங்க செய்யட்டும். அவர் பார்த்துப்பாரு. பாஸ்டர் தான் ஆண்டவர் கணக்கு கொடுக்க மட்டும் தப்பா இடப்பட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி உங்க ஃபேமிலியில கர்த்தரை அறியாத யாருன்னா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி நீங்க தான். உங்களை தான் கணக்கு கேட்பாரு. எஸ், உங்களை தான் கணக்கு கேட்பாரு. நீங்க மட்டும் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்லா கர்த்தரை அனுபவிச்சு ருசித்து நல்லா வர்ஷிப் பண்ணி ஆத்துமாவை நல்லா ஆத்துமாவை கரையெல்லாம் நீக்கி நல்லா சமாதானமான வாழ்க்கையில வாழுறீங்களே. உங்க வீட்டுல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரே, ஒருத்தவங்க உட்காந்துக்கிறாங்களே, வாட் அபவுட் தென்? அவங்களுக்கு சுவிசேஷத்தை யார் அறிவிப்பா? நீங்க தான் அறிவித்தாகணும். எப்படின்லாம் நீங்க ஆண்டவரை கேளுங்க. பைபிளை நல்லா படிங்க. வார்த்தையில இருந்தா வெளிப்பாடு வரட்டும். எப்படிலாம் தெரியாது. அன்புதான் மெத்தடு. ஏசு நம்மள அப்படித்தானே பிடிச்சாரு. அன்பென்னும் கயிறுனால தானே இழுத்தாரு. ஓகே, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கும் பிரதர். என் ஃபேமிலி எல்லாம் சேஃப் அப்படின்னா அடுத்த போலாம். ஃப்ரெண்ட்ஸு எங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்க தானே ஆத்துமாதாயம் பண்ணணும். எப்படின்னா விடாதீங்க, போட்டு நோண்டி வித்துருங்க, உயிரெடுங்க. ஒரு கதை ஒன்று சொல்றேன் பாருங்க, சொல்லி முடிக்க போறோம். அந்த கதை போறது என்ன பண்ணனா, கிரிக்கெட் விளையாட போனானா அவன் ஃப்ரெண்டு வந்து வாரம் வாரம் இவனை கிரிக்கெட் ஆட கூடுவான். சரி கூப்பிட்றான்ட்டு சர்ச்சைக்கு ஆடுவான். வாடா ஒரு வாரம் அதுலேருந்து இவன் சர்ச்சை கட்டடிச்சுட்டு கூட போயிட்டானான். அப்புறம் ஒரு நாள் ஒரு வார்த்தையில பலப்பட்டு சர்ச்செல்லாம் கட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மதியானம் தாண்டா நான் விளையாட வருவேன்னு சொல்லிட்டு மதியானம் விளையாட போயிட்டானா. சர்ச்சுக்கெல்லாம் போறான் ரெகுலரா. காலங்கள் போச்சே, ஸ்டேட்டஸ்லாம் போடுறான் அந்த பையன். நல்லா ஏசப்பா லவ், ஐ லவ் ஜீசஸ்ன்ற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்டு பார்த்து கேட்குறானா, டேய் நிஜமாவே நீ ஏசப்பாவை லவ் பண்ற? ஆமாண்டா, ஐ மேட் ஃபார் ஜீசஸ். நான் ஏசப்பாக டேய் இயேசுவுக்காக பைத்தியம். நீ ஏசப்பாக்காக பைத்தியம்லாம் கிடையாது. நீ சும்மா சொல்லு. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு ஜோம் பண்ண தெரியுமா? சர்ச்சுக்கு நான் ரெகுலர் போயிட்டு தெரியுமா? அது மாதிரி டேய் நிஜமாவே நீ ஏசப்பா பைத்தியம்லாம் கிடையாதுடா. எப்படா சொல்ற? டேய் நான் கிரிக்கெட் பைத்தியம்டா. எத்தனை நாள் நான் உனக்கு கிரிக்கெட், அதாவது நீ சபைக்கு போற ஆளு, நான் உனக்கு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வச்சுன்னு வந்துக்கிறேன். எத்தனை வாட்டி நான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வாடான்னு போட்டு உன்னை தொந்தரவு பண்ணி அப்பா வந்து தொலைறேன்ட்டு வந்துக்கிறேன். நான் கிரிக்கெட் பைத்தியம். எப்படி எந்த அளவுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணியாவது உன்னை கூட்டின்னு கிரவுண்டுக்கு கூட்டின்னு போயிட்டேன். அதுதான் நான் கிரிக்கெட் பைத்தியம். நீ ஏசு பிரியன், நான் ஏசப்பா பைத்தியம், ஏசுக்காக எது வேணா மேட் ஃபார் ஜீசஸ்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. ஒரு நாள் அதை நீ என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டுருப்பியாடா? எத்தனை நாள் உன்னை நான் கிரவுண்டுக்கு கூப்பிட்டுருப்பேன். ஒரு நாள் நீ என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டுருப்பியா? நிஜமாவே இயேசுக்காக வைராக்கியமான ஆளா இருந்தா
ஏன் சொன்னா யாருன்னே தெரியாது. என்னை பார்த்து ஒரு நாளா நீ சர்ச்சுக்கு கூப்பிடு. அப்படியே என்ன சொல்ல? வருத்தம் தான் வாடா, ஃப்ரீயா இருந்தா வாடா. அப்படிதானே கூப்பிட்டுருக்கேன். நிஜமாவே வீட்டுக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு, டேய் என் கல்யாணத்துக்கு மச்சான் நீங்க வரலன்னா செம்ம காண்டாயிடுவேன். அந்த அளவுக்கு சீரியஸா ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறியே. அந்த அளவுக்கு என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டுருப்பியா? சர்ச்ல தேவ பிரசனம் இருக்கும் இல்லையா? சர்ச்ல நெறைய நன்மைகள் நடக்கும் இல்லையா? சர்ச்ல ஹீலிங்ஸ் நடக்குது. சர்ச்ல நெறைய பேர் ஹீல் ஆகுறாங்களே, ஆத்மாவுல, உடல் அளவுல. எவ்வளோ மிராக்கிள்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு நாளாவது என்ன அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டுருப்பியாடா? கண்டிப்பா வந்தே ஆவணும் மச்சான்னு கூப்பிட்டுருக்கியாடா? பண்ணதே இல்லல்ல. அதுதான் உங்கள பார்த்து தான் பேசுறேன். பார்த்தீங்களா? ஒரு கிரிக்கெட் பைத்தியம் கிரவுண்டுக்கு கூட்டின்னு போயிடும் மக்கள. சினிமா பைத்தியம் சினிமா தியேட்டருக்கோ, சினிமா படத்த பார்க்கறதுக்கோ ப்ரமோட் பண்ணி எப்படின்னா சினிமா பைத்தியம் சினிமாக்கு கூட்டின்னு போயிடும். நம்ம சொல்றோம், இயேசுவுக்காக பைத்தியம் அப்படின்ற மாரி சொல்றோம். எத்தன பேர கூட்டின்னு வந்துட்டோம் சபைக்கு? இல்ல எத்தன பேருக்கு இந்த எஸ்ஐசி மெசேஜ ஷேர் பண்ணியிருக்கிறோம்? எத்தன நாட்கள் நீங்க எஸ்ஐசி வார்த்தையினால பலப்பட்டுருக்கிறீங்க? எத்தன பேர் ஷேர் பண்றீங்க ஸ்டேட்டஸ்ல? எவ்வளோ நிர்விசாரம். வார்த்தையே என்ன தொடல அப்படின்னா பரவால்ல. இந்த வார்த்தை உங்கள தொடல, அதனால நான் ஷேர் பண்ணேன். அப்சல்யூட்லி ஓகே. நான் இங்க ஷேர் பிச்சை கேட்க வரல. எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் ஷேர் பண்ணா போதும். ஓகேவா? உங்கள பார்த்து கேட்கிறேன். இந்த வார்த்தை உங்கள தொடுது. ஃபீட்பேக் சொல்றீங்க. ஆனா, நீங்க எங்கேயுமே உங்களோட ஸ்டேட்டஸ்லயோ, உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கோ இத ஷேர் பண்ணி நான் பார்க்கலையே. அப்ப என்ன? நான் நன்மை அனுபவிக்கிறேன். என்னோட முடிட்டோம். நான் நல்லா கொழுத்து போயிருக்கேன் வார்த்தையில. அப்படியே போட்டோம். நான் பரலோகத்துக்கு போனா போதும். இதுக்கு வந்த வரத்துக்கு வரனா போ. என்ன கெட்டு போட்டோம்னு தான் இருக்கிறீங்க. இல்லையா? அவ்வளோ ஆத்ம பாரம் இருந்தா நீங்க ஷேர் பறக்கணுமே. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த இடத்துல கர்த்தரை அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தை போனா நல்லா இருக்கும். அப்படின்னா நிஜமா நீங்க தேடி அனுப்புவீங்க. ஷேர்ஸ் அதிகமா ஆவணும். ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க. இத வந்து பிரபலமா ஆக்கி தான் ஆவணும் வார்த்தைய ஹானர் பண்ற மாரி இருந்தா. இல்லையே நிர்விசாரமா தானே இருக்கிறோம். ஷேர் பண்ண நான் வந்து என் பிரசங்கத்த மாற்றம் நான் பேசல. நல்ல வார்த்தைய கேட்டா நம்ம ஷேரே பண்ண மாட்டோமே. சோசியல் மீடியாவ சரியா பயன்படுத்த மாட்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படிங்க கர்த்தர அறியாதவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் எப்படின்னா ஒரு சேரும்? ஒரு விதத்துல சேரும். ஸ்டேட்டஸ பயன்படுத்துங்க, Instagramம பயன்படுத்துங்க, WhatsAppஅ பயன்படுத்துங்க. இருக்கிற எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணி ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. வார்த்தைய ஷேர் பண்ணுங்க. பைபிள் வசனங்களா இருக்கலாம், அலாங் வித் சம் ஷார்ட் டிவோஷன்ஸ் இது போன்ற பிரசங்கியார்கள் பேசுற மெசேஜஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்டியன் சாங்ஸா இருக்கலாம். பாடல்கள்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற பாடல்கள ஒரு ஆத்மாவுக்கு அது போய் சேர்ந்த அந்த வார்த்தை போய் அவங்கள ஹீல் பண்ணும் அப்படின்னா, அவங்கள தேடி அனுப்புங்க. இந்துஸ் மற்ற மதத்துல இருக்கிறவங்க கிறிஸ்தவ பாடல்கள கேட்டு சாங்ஸ் கீழ கமெண்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த ஊழியக்காரர் போய் நெறைய பேர் திட்டுறாங்க. காமெடியா இருக்குது. பாடல் எழுதலாம் ஒரு ஊழியமா? அப்படின்னு. பைபிள் காலேஜ்லாம் அவங்களுக்கு பெருமை. வார்த்தை மட்டும் தான். பாட்டு யோவ்! நீ பண்ணாத வேலைய அவங்க பண்றாங்க. பாடல்கள் கர்த்தர அறியாத மக்கள போய் ஹீல் பண்ணுது. அது ஒரு சூதிங்கா இருக்கு. அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆறுதல் அளிக்கிறது. நான் ஹிந்து தான். ஆனா இந்த வார்த்தையை நான் தினமும் கேட்பேன். இந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் அளிக்கிறதுன்னு பாட்டு கீழ வந்து கமெண்ட் பண்றாங்க. உன் பிரசங்கத்துக்கு எத்தன பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க? அதான் திட்டின்னு கிடக்குதே பிரசங்கம்ன்ற பேர்ல. எப்படி வருவான்? கர்த்தர அறியாதவங்க. எப்படி ரிசப்ஷனே இல்லையே அவங்கள. சோ பாடல் ஊழியம், பாடல் எழுதுற ஊழியம்லாம் கம்மியா இடப்படும். அவங்களுடைய வேலைய அவங்க செய்யட்டும். அவங்களுடைய ஸ்கில்ல. உங்களுடைய வேலைய நீங்க செய்யுங்க. என்னுடைய வேலைய நான் செய்யுங்க. எல்லாருமே சேர்ந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும். ஓகேவா? உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய நெய்பர்ஸ், அக்கம் பக்கம் வீட்டார், உங்களுடைய கொலீக்ஸ், வேலை ஸ்தலத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா தான். ஒரு சர்ச்ல இருக்கிற பாஸ்டருக்கு அந்த சர்ச்க்கு வர பீப்பிளும் அந்த ஊரும் அவங்களுடைய அவரு கையில எடுத்து தான் ஆகணும். அதுபோல என்னுடைய மிஷன் ஃபீல்ட் எது பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியும், உங்களுடைய ஸ்கூலும் தான் உங்களுடைய மிஷன் ஃபீல்ட் ஊழிய ஸ்தலம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியும், உங்களுடைய காலேஜ் அந்த கேம்பஸ் இதுதான் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். எத்தன ஆத்துமாக்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. கேன்டீன்ல வேலை செஞ்சீங்கன்னா, கேன்டீன்ல நீங்க சர்வ் பண்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பீப்பிளும் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். ஹோட்டல்ல சர்வர் ஆகுறீங்கன்னா, அன்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு வர ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். எப்படின்னா, கிறிஸ்துவ பிரசங்கித்தா ஸ்தோத்திரம். முடியலையா? திட்டுவாங்கப்பா, வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. பரவால்ல. கிறிஸ்துவ வெளிப்படுத்துங்க. ஒரு ஸ்மைல் போதுங்க. நல்ல ஒரு 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 ப்ராப்பர் ஒரு ஒயிட் ஸ்மைல், ஒரு பிரைட் ஸ்மைல் ஒரு நபருடைய ஒரு ஒரு மூடியே மாத்திடும். கண்டிப்பா அவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான். நான் ரொம்ப டென்ஷனா ஒரு நாள் வண்டி ஓட்டின்னு இருந்தேன் ஊருக்குள்ள. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே மூஞ்சி தொங்கி போய் ரொம்ப டல்லா இருந்தேன். ஒரு குட்டி பாப்பா, யாருன்னே தெரியாது. அந்த பாப்பா ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குது. ரொம்ப ஒரு 5 வயசு, 6 வயசு தான் இருக்கும். ரோட்ல அப்படியே நிறுத்துறா மாரி வண்டிய நிறுத்துற மாரி ஓடி வந்துட்டு நிறுத்திட்டு,
அப்படியே ஒரு வைடு ஸ்மைலோட பாய் அப்படி எனக்கு அப்படியே அப்படியே அங்கிருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த குழந்தை கிட்ட இருக்க அந்த ஸ்மைல் என்னை தொத்திக்கிச்சு. அதுதான் சொல்லுவேன். ஓகேவா? நான் கிறிஸ்தவன்ற நான் சொல்லிக்கின்னு அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை கிறிஸ்டியன் குழந்தை அல்ல. பொட்டு வச்சு நிக்குது இந்து பாப்பா தான். ஆனால் வாட் ஷி ஷேர் டு மீ இஸ் ஹாப்பினஸ். அந்த பிரைட்ஸ் மேல் நான் எனக்கு அப்படியே செருப்பு லட்ச மாதிரி இருந்துச்சு. அந்த குழந்தை அதான் சிறப்பில் போல் குழந்தைகளை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிங்க சொல்றாரு. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற சந்தோஷம் எங்கடா அவங்க கிட்ட? என்னடா அப்படி உன் வாழ்க்கையில பிரச்சனை? என்னத்துக்கு மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு ஆவியானவர் கேட்டாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? ஐயோ! அதனால அந்த அந்த வேர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சின்ன பசங்க மாதிரி ஆகணும். பிரச்சனையை அங்கேயே மறந்துட்டு போ. அடுத்தது போ, வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணு. காட் தொழுது கொள்ளு. ஆண்டவரை தூதி திருப்பி அந்த ஜாய் இழந்த ஜாயை பெற்றுக்கொள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளு. அப்படியே நம்ம இழ வீட்டுல இருக்க என்ன மூஞ்சி இதுன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஆனா அந்த பாப்பா செஞ்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்க்கல. தெரியாத ஒரு இடம். ஆனா ஷி சர்வ்ட் மீ தட் டே. அந்த குழந்தை அந்த நாள் அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் அவள் நான் கிராஸ் பண்ண வண்டி மூவ் ஆயின்னு இருக்கு. பாயின்ச்சு என்னுடைய சூழ்நிலையே, என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய மூடு எல்லாவற்றும் அப்படியே தலைக்கீழ திருப்பி போட்டு நான் வீட்டுக்கு சந்தோஷத்தோட வந்தேன். நான் சமாதானத்தோட வந்தேன். அப்படி அந்த குழந்தை அந்த சைடு என்டர் ஆகலன்னா நான் வீட்டுக்கு எரிச்சலின் ஆவியோட வந்திருப்பேன். என் ஒய்ஃபை வந்து அவங்க நல்லா பாசமா வந்தா கூட கம்முன்னு இருக்கும் நேரம். நானே டென்ஷன்ல இருக்கிறேன். அந்த எரிச்சலை தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனா நான் சந்தோஷத்தின் ஆவியோட வந்ததுனால அவங்க வேற எதனா டென்ஷனா இருந்தாங்கனாலும் கூட ஏன் சந்தோஷம் அவங்கள தொத்தும். பாத்தீங்களா ஒரு செயின் ரியாக்ஷன். ஹூ ஸ்டார்டட் இட்? அ ஸ்மால் கிட், அ ஸ்கூல் கோயிங் கிட். ஒரு ஒரு 2வது தான் படிக்கும் அந்த பாப்பா எனக்கு தெரிஞ்சு. 2வது படிக்கிற ஒரு குழந்தை, கிறிஸ்தவ குழந்தை இல்ல. ஆனா அந்த குழந்தையோட சந்தோஷம் எனக்கு தொத்துச்சு. அப்பனா உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வல்லமையுடையவர், எவ்வளவு எவ்வளவு தொத்திப்பாரு யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். எவ்வளவு உங்களோட நற்குணம் எல்லாமே எந்த அளவுக்கு மக்களை உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களோட சொந்தக்காரங்க தொத்தணும். எங்க தோத்துது? எங்க தோத்துது? நம்ம வெளிப்படுத்தினா தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர்கள் மேல் மனதுருகுங்கள். ஜீசஸ் சொல்றாரு நிறைய இடத்துல, ஐ ஹாவ் கம்பேஷன் ஃபார் தம். நான் மனதுருகிறேன். இயேசு மனதுருகி, இயேசு மனதுருகி எத்தனை வசனங்கள்ல வெளிப்படுது. ஒரே ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி நான் முடிக்க போறேன். நானே எழுதுனது. ஓகேவா? சுற்றி இருக்கிற ஆத்மாக்களை பாருங்க. யூ ஆர் தேர் சேவியர் until you introduce the real savior to them. தமிழ்ல சொல்றேன், நல்லா புரியும். உண்மையான இரட்சகரை அவர்களுக்கு, கர்த்தரை அறியாத அவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் படுத்தும் வரை நீங்கள் தான் அவர்களின் இரட்சகர். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த மெசேஜோட முடிவுல நான் டைப் பண்ணும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. வாவ், ஓ வாவ். உண்மையான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசுவை அறியாத மக்களுக்கு நீங்கள் அறிமுகம் படுத்தும் வரை நீங்கள் தான் அவர்களின் இரட்சகர். எவ்வளவு பெரிய, அப்பனா எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இது. மாபெரும் ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். நீ ரட்சகன். ஏசப்பாவுடைய ரோல் தான் உனக்கு. நீ மட்டும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சீஷத்துவத்துல அவங்களை வழி நடத்திட்டுனா அதுக்கப்புறம் அடுத்த ஆத்மாவை பார்க்க போயிடலாம். ஒரே ஆத்மா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல. உங்க ஹஸ்பண்டா இருந்தா போதும். உங்க ஹஸ்பண்ட் ஆதாயம் பார்த்துட்டா போதும். உங்க ஒய்ஃப் ஆதாயம் பார்த்துட்டா போதும். உங்க பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றிட்டாலே போதும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா இல்ல பிள்ளைங்களாம் சேஃபா நான் இதோட நிறுத்த போறதுல வா அட்ட ஆத்மா. எப்படின்னா இந்த உலகத்தை கத்தருக்காக ஆயத்தப்படுத்தணும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும். எப்படின்னா அநேக ஆயிரம் ஆத்மாக்களை கொள்ளையாடின பொருள், அநேக ஆயிரம் ஆத்மாக்களை அதை பத்தின ஸ்தோத்திரம். ஆனா மினிமம் ஒன். நான் ஒரு சீஷன், என்னை யாரோ ஒரு பாஸ்டர், யாரோ இல்லை, எங்களை வழிநடத்துற பாஸ்டர்ஸ், எங்களுடைய சர்ச், இதுக்கு முன்பதாக நான் அந்த சபை, இப்போ நான் இருக்கிற சபை பெரிய ரோல், ரொம்ப கன்சிஸ்டன்ட் ரோல் பிளே பண்ணி என்னை ஒரு பொசிஷனா நிலைநிறுத்துறாங்க. இனிமேல் அவங்களோட ஃபோக்கஸ் என் மேல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சீஷன் ஆயிட்டேன். என்னுடைய வேலை கண்டிப்பா என்ன மாதிரி ஒருத்தனையாவது, ஒரு சீஷனாவது நான் இந்த உலகத்துல ஆயத்த பண்ணாதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ல. அவதான் நாங்க ரெஸ்ட் இன் பீஸ். இல்லைன்னா சான்ஸே இல்லை. ஸோ என்னுடைய வேலையை நான் செய்யறேன். நீங்களும் உங்களுடைய வேலையை செய்யுங்க. எஸ்ஐசி திருச்சபை உங்களோட இணைந்து பயணிக்கும். இது போல வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்தும். நீங்களும் உங்களோட டீட்டெயில்டா ஆண்டவர் பேசுறாரு. இது மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆவியானவருடைய ஒத்தாசையோட அவர்கிட்ட பிளான்ஸ் கேளுங்க. யாருப்பா, என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கப்பா, நான் இறங்குறேன், களத்துல இறங்குறேன். இந்த வேர்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இந்த வேர்டு என்ன போட்டு ஒரு நெஞ்சில மாறணும், ஒரு பஞ்ச் வச்சு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுப்பா. எதனா செஞ்சே ஆகணும். ஃபயரா கொடுத்து ஊழியங்களை தாங்குங்க.
அதெல்லாம் நல்லா இருக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு குடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் பாருங்க. நல்லா ஒருத்தர் நல்லா கர்த்தர சர்வ் பண்றாங்கன்னா, அவங்கள தாங்குங்க. அது யாரா வேணா இருக்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் இது மூலியமாவும் செய்யலாம். இந்த கிரேட் கமிஷன மறந்துறாதீங்க. வி ஆர் கோனா வி ஆர் கோனா நம்ம ஆல்ரெடி அந்த டிசைபிள் மைண்ட் செட் அப்கிரேட் ஆயிக்கொண்டே இருக்கணும். ஆயிட்டோம். அதோடைய விளைவுகள் தான் இது. அப்கிரேட் ஆயிட்டோம்னா இதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.